ஐம் நாட் கோயிங் டு டெல் எனி அதர் எமோஷன் இந்த ஃபிலிம். டேய் மட்டும் தான் எனக்கு அந்த மொத்த ஃபிளாஷ்பேக்ல எமோஷன். வேற எமோஷனே கிடையாது. நான் தான் திரும்ப சொல்ல ட்ரை பண்றேன். இப்ப யாரோட கால் ஷீட்டோ கிடைக்கலன்னு சொல்லி திலீப் கேரக்டர் வராம இல்ல, திலீப் கேரக்டர் வர வேணான்றது இட்ஸ் a strong decision which was made. அதான் திரும்ப சொல்றேன், அது இட் வாஸ் a try. If it didn't work, I will again try hard to make it work in some other script. Instead of placing the character and showing his face and giving a montage or the இதுதான் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்துல டேங்கிறது ஒர்க் ஆகணும், அவ்வளவுதான் திலீப்போட வேலை. திலீப்போட பர்பஸ் வந்து இந்த சும்மா யோசிச்சுக்கோங்களேன், திலீப் அந்த கதையில என்ன, திலீப்ன்ற கேரக்டர் அந்த கதையில என்ன ரோல் பிளே பண்ணுச்சு? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூகை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட நம்ம கூகை திரைப்பட இயக்கம் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக சினிமா சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று நம்மோடு கலந்துரையாடல் நிகழ்விற்கு வந்திருக்கும் பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி, சித்தா, வீரதீரசூரன் ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் எஸ்.சி. அருண்குமார் அவர்களை கூகை திரைப்பட இயக்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். கூகை திரைப்பட இயக்கம் வந்து தொடர்ந்து சினிமா சார்ந்த நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கு. அது இல்லாம வாரந்தோறும் தொடர்ந்து சில நிகழ்வு நடத்திட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அம்பேத்கர் புத்தக வாசிப்பு, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சிறுகதை கலந்துரையாடல், சனி மற்றும் ஞாயிறு உலக சினிமா திரையிடப்பட்டு திரையிடல் முடிந்த பிறகு கலந்துரையாடல் நிகழ்வும் நடைபெறும். இது வாராந்திர நிகழ்வுகள். இப்ப நேரடியா நம்ம இதுக்குள்ள கலந்துரையாடலுக்குள்ள போயிடலாம். கலந்துரையாடல் தலைப்பு வந்து ஸ்கிரிப்ட் டு ஸ்கிரீன், திரைக்கதையிலிருந்து காட்சி அமைத்தல். இந்த கருத்தை ஒத்து எல்லாருமே கொஸ்டின்ஸ் வச்சிங்கன்னா இந்த டிஸ்கஷன் ரொம்ப ஆரோக்கியமா போகும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நீங்க கேள்விகள் கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க சித்தா எழுதிட்டு இருந்த டைம்ல அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சதா சொல்லியிருந்தீங்க. சித்தாக்கு முன்னாடியே அப்படிங்கிற பக்கத்துல வந்து சித்தாக்கு அப்புறமே நான் வச்சுக்கிறேன், இல்ல அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க எழுதின திரைக்கதை கதைகளுக்கும் அதுக்கு முன்னாடி எழுதின கதைகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க உணர்ந்தீங்க? அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எழுதின கதைகளுக்கும் இல்ல சித்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சித்தா தான் சொல்றேன் குறிப்பிட்டு. சித்தாக்கு அப்புறம் எழுதின கதைகளுக்கும் சித்தாக்கு முன்னாடி எழுதின கதைகளுக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் உணர்ந்தீங்க? ஏன்னா இது வந்து கூகை மாதிரியான ஒரு தளத்துல வந்து வாசிப்போட அவசியத்தை முன் வச்சு நம்ம தொடங்குற உரையாடல் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இப்போ லிட்ரேச்சர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மீடியம் என்னை பொறுத்தளவுல. நம்மளோட கருத்தை வந்து நம்மளால எவ்வளோ பவர்ஃபுல்லா சொல்ல முடியுன்றதுக்கு எழுத்து ஒரு ரொம்ப முக்கியமான உதாரணம். இப்போ ஃபிலிம் மேக்கிங்க்கு அது எப்படி பேக் போனா இருக்குன்னா, நம்ம ப்ராப்பரா எழுதிட்டோம்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எடுக்கிறதுன்றது அது எடுக்கிறதுக்கு தான் எழுதுறோம். எனக்கு புத்தக வாசிப்பு எந்த அளவுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, மற்றவங்களோட வாழ்க்கையோ அவங்க வாழ்ந்த வாழ்வியலையோ புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவுச்சு. அதுதான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 புக் நான் பிப்ளியோகிராஃபியில போட்டிருப்பேன் சித்தால. அது எல்லாமே சித்தா ஸ்கிரிப்டுக்கு ஹெல்ப் பண்ண ரெஃபரன்சஸ் தான். அதை அந்த ரத்தமும் சதையுமான உணர்வுகளை என்னால் அவ்வளோ பேரை சந்திச்சு அனுபவிக்க முடியாது இல்லையா? அதனுடைய ஈஸியான கேட்டா நான் வந்து புக்ஸை பார்க்குறேன். இது சார்ந்த அல்லாத கேள்விகள் கூட கேட்கலாம், நோ ப்ராப்ளம், கேளுங்க. சார், எனக்கு என்னன்னா வீரதீரசூரன் நீங்க எடுத்திருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து பாகம் 2 வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சீக்வல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டு தான் செகண்ட் பார்ட் விடுவாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தது? அது இல்லை நான் வந்து எழுதும் போது அது பாகம் 1 பாகம் 2 எல்லாம் நினச்சி எழுதல. அது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் அதை அப்ரோச்சே பண்ணேன். அப்புறம் அது மொத்தமா அது என்னோட கால் இல்லாமல் அது ப்ரொடக்ஷன் எல்லாரும் சேர்ந்து சரி ஓகே இதுக்கு ப்ரீக்வல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. அப்புறம் ரொம்ப நாளா நான் எழுதிட்டு இருக்க கதைகள்ல இப்போ எனக்கு எப்படி கதை சொல்ல தெரியும்னா, ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானா அவன் அப்படின்னு ஆரம்பிக்கிற கதை எனக்கு வேணான்னு தோணுது. அந்த ஒரு ஊர்ல ஒருத்தன் அப்படின்னு வேணாம், ஒரு பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு கதையை ஆரம்பிக்கணும்னு யோசிச்சேன். ஸோ அதுதான் வீரதீரசூரன். அந்த பிரச்சனை மூலியமா இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம், ஒரு 4-5 பேர் ஏதோ பிரச்சனைக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அது அடிதடி சண்டையா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அந்த பிரச்சனை என்னன்னு கேட்பது மூலியமா அங்க இருக்கிற ஆட்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம் இல்லையா?
அப்படி அந்த கதையை அணுகணும்னு நினைச்சேன். ஸோ அதுதான் அதோட ட்ரை. அப்படி அதுதான். இது எப்படி சார் இப்போ ஆர்டிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இப்போ விக்ரம் சாரா இருக்கட்டும், நீங்க வந்து இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? இது வந்து பாகம் 2 நம்ம வந்து இது பண்ணலாம். இல்ல அவர்கிட்டயே வந்து நீங்க ஒரு நான்-லீனியரா தான் இல்ல சொன்னீங்களா? நான் இப்படிலாம் சொல்லல. நான் ஒரு கதையை சொல்லிட்டேன். கதை அவ்வளவுதான். தான் சொன்னீங்க. இப்படி டப்புன்னு எடுத்தோடனே கதை. இதுக்குள்ள இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி நான் எடுத்தோடனே பேசல. கதை சொன்னேன். இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது, இப்படி போகுதுன்னு சொன்னேன். இதுல ஒரு ஃபிளாஷ்பேக் வருது இல்லையா? அதுதான் மெயின் ஸ்ட்ரீமுக்காக வைக்கப்பட்ட விஷயம். இப்போ அந்த ஃபிளாஷ்பேக் இல்லாம கூட இந்த படம் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா ஒர்க் ஆயிருக்கணும். ஆனா அதுக்கு வேற மாதிரி முன்னாடி எழுதியிருக்கணும். ஆனா ஃபிளாஷ்பேக் மைண்ட்ல வச்சு தான் எழுதணும். ஸோ அதெல்லாம் வந்ததுனால மெயின் ஸ்ட்ரீம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அது பிரச்சனையா எனக்கு இல்ல. ஆக்சுவலா இந்த விஷயம் வந்து ஷூட் முன்னாடியே வந்து இது பிளான் பண்ணதா சார்? இல்ல நீங்க ஷூட் ரைட்டிங் பெண்டிங் பாயிண்ட்லயே பண்ணேன். பெண்டிங் ஆமா ஆமா. தேங்க்யூ. ஹாய் அருண்ண்ணா. வணக்கம். சிவகுமார். வணக்கம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பெரியவர் வந்து காளியை கூட்டிட்டு போவார்ல, கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவர் எல்லாருக்கும் போயிட்டு அவர் கிளம்பி ரெடி போவாரு. அப்போ 2 குழந்தைங்க தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அதுல சின்ன குழந்தைக்கு மட்டும் அவன் முத்தம் கொடுத்துட்டு பெண் குழந்தை தடவிட்டு அவர் போயிடுவாரு. ஸோ அதை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியுது அது இன்னாரோட குழந்தை அப்படின்னு, துஷ்ராவுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுடைய குழந்தை அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது. அது லிட்டரலா சித்தாவோட இம்பாக்ட் ஆகுது. ஏன்னா ஒரு யூஸ்வலா அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அந்த பாண்டிங் இல்லாம அதை அப்படி தொட்டு இல்ல, கொடுத்துட்டு- எனக்கு லவ்வுக்கு முன்னாடி இது வேற குழந்தை, மத்தவங்க குழந்தை. அது இப்ப அந்த பெண் மேல் எனக்கு காதல்னா அவ என்ன கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் சேர்த்து தான் நான் அந்த காதலிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப அது தாண்டி இந்த தகப்பன் பாசம், அம்மா பாசம், அது அப்படி ஒன்று அது இருக்குல்ல, அது பயாலஜிக்கலா மட்டும் இருக்கிறது நான் பெருசா பிலீவ் பண்ணல. ஓகே. இப்போ எனக்கு என் தம்பி குழந்தைய அவ்வளோ பிடிக்கும். அது எனக்கு குழந்தை மாதிரி தான். அப்படி சொல்றேன். எல்லாருக்குமே அப்படி இருக்கும்ல, பக்கத்து வீட்டு குழந்தைய நமக்கு அவ்வளோ பிடிக்கும். அட்லீஸ்ட் சர்டன் ஏஜ் வரைக்கும் நம்ம அவங்களோட பாண்ட் பயங்கரமா ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட வேலை வேற விதமா வந்திருப்போம். அப்படியே அந்த பாண்ட் கம்மியா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது கூட அது இருக்கும்ல. அப்புறம் காதலுக்கு முன்னாடி இந்த மேரேஜ் இஸ் சிஸ்டம். அது அவளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அவங்க யாரு என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஓகே. அப்படி இருக்கும்போது தான் இவங்க 2 பேரும் எப்பேற்பட்ட காதலை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது சூப்பர். ஓகே. இன்னொரு கேள்வினா, கிளைமேக்ஸ்ல மதுரை வீரன் அந்த சாங் இருக்குல்ல, அது இட் வாஸ் ரிட்டன் வைல் ஸ்கிரிப்ட் அது எழுதுனது தான். அது வந்து எப்படின்னா, ஐடியாவே என்னன்னா, ரைட்டிங்ல எப்படி இருந்ததுன்னா, தூரத்துல அந்த சாங் கேட்டுட்டே இருக்கும் அந்த வீட்டு வாசல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் கேட்கும், ஏதோ ஒரு வில்லு பாட்டு, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அது ஜாஸ்தியா கேக்குதுங்கிறதான் ஐடியா. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இதான் அந்த ஸ்கிரிப்ட் டு சீன் ஸ்கிரீன்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. என்னன்னா, இப்போ அதோட பேக்யார்ட் சீன் நடக்குதுல்ல, அந்த வெங்கட், காளி, கலைவாணி 3 பேர் பேசிக்கிற இடத்துல அந்த சாங் எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஓகே. அங்க சைலன்ஸ் தேவைப்படுது. ஆனா லாஜிக்கலா அந்த சாங் கேட்கணும், முன்னாடி இருந்து கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா அதை என்னால, அது இட்ஸ் அ ஃபெயிலியர். நான் அதை கணிச்சிருக்கணும், அது என்னால கணிக்க முடியல. ஏன்னா அந்த சாங் அங்க வந்ததுன்னா எனக்கு அங்க இடி காத்து இதுக்குள்ள அவங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். அதுக்குள்ள வில்பாடு கேட்டு இருந்துச்சுன்னா அந்த அந்த சைலன்ஸ், அந்த சீனே மொத்தமாவே பிரீத் நிறைய விட்டு எடிட் பண்ணியிருப்போம், நிறைய ஸ்டே இருக்கும். அந்த சீன் ஒர்க் ஆகல. ஸோ அதனால என்னால அந்த சாங் இங்க இது பண்ண முடியல. அதனால அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது ஒரு ஹீரோக்கான ஹைப் மாதிரி இருந்து அது ஃபெஸ்டிவலுக்காக அதுக்கு தியேட்டர்ல கை தட்டுறதுக்கு தான் வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஒரு லாஜிக் இருந்தது, இதுதான் சொல்லி இருந்தது. சூப்பர். தட்ஸ் ஓகே. பட் ஐ என்ஜாய்ட் இட். நல்லா இருந்தது. தேங்க்யூ. கிரேட். சார், விருதுல சொன்னீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட்டிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுல மட்டும் ஒரு சீன் மட்டும் எனக்கு படத்துல இருந்து வெளியே போன மாதிரி, இல்ல அந்த எந்த கனெக்ட் இல்லாத மாதிரி இருந்தது. வந்து எஸ் ஏ சூர்யாவும் விக்ரமும் பேசிப்பாங்க லாஸ்ட்ல சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா கட் பண்ணா எஸ் ஏ சூர்யா அவர் வீட்டுல இருப்பார், காருக்குள்ள இருப்பார் கிளைமேக்ஸ்ல. காருக்குள்ள அது அந்த சீனு சம்மந்தம்லாம் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு, இல்ல தனியா அவர் வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவரா வந்த மாதிரி இல்ல, அதுக்கு தப்பு தான். இல்ல தப்பு தான், அது தப்பு தான். அவ்வளவுதான். தேங்க்யூ. இன்னொரு கேள்வி சார், சித்தாங்க ஒரு சைல்டு அபியூஸ் பத்தி பேசியிருக்கீங்க, சைல்ட் சேஃப்டி பத்தி. சைல்ட் சேஃப்டி பத்தி. அதுல சுந்தனிங்கிற ஒரு பெண் குழந்தைய பத்தி பேசியிருக்கீங்க. உங்களுக்கு ரைட்டிங்ல இல்ல சித்தா எழுதும்போது இது ஆண் குழந்தையும் சேர்த்து எழுதிருக்கலாம், இல்ல ஆண் குழந்தைக்கு வச்சு எழுதி முடிச்சு படம் ரிலீஸ்க்கு ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு தோணுச்சு, அது ஒரு ஆண் குழந்தைய வச்சு பேசியிருந்தா இது குழந்தைங்களுக்கான படமா மட்டும் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பெண் குழந்தைய வச்சு பேசினதுனால அது ஒரு மாதிரி பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு டாபிக்ல போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த படம் டாக்ஸ் அபவுட் சைல்ட் சேஃப்டி தான்.
ஸோ அது எனக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தோணுச்சு. எடுத்ததுக்கு ஒரு 2-3 மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, சார் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஆனா அப்படி பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு கூட மெயின் ஸ்ட்ரீமா போயிருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. ஐ டோன்ட். தேங்க்யூ. ஆக்சுவலா அது வந்து வேற மாதிரி இருந்தது. அது அது எடிட்ல ஒரு கால் எடுத்தோன்னே அது டப்புன்னு ஜம்ப் ஆயிடுச்சு. தப்பு தான். Before you take up the idea, would you contemplate the idea and I can't. Your voice is not so audible to me. okay. So actually, before you take No, not so audible. before you take up the idea, would you understand the soul of the idea? What do you mean by that? It means like I mean the very soul of the idea, the You talk emotion behind the idea. You mean what drives me to write the script? Yeah, the Okay. soul. Yeah. Okay. See, I write the script in a very different way. Like I wouldn't call it different. I write it in a specific way. Like I will go for the thesis first. Okay. I'll try to write the script saying that what I'm going to tell in this film. That's the first point before actually this happened after Chitta. Before that I'll write the script along. I mean I'll just go with the flow. I'll create a story, I'll create a world, and I'll go with the characters and stuff. But nowadays I'm writing the script in a basis of in a thesis based. Okay. Like what I'm going to tell in this film, what I'm going to say, that will be in the forefront, that will be the first thing before I write the script. So I'll have that in my mind. Do you follow the 3-act structure? Or Sorry. Do you follow the 3-act structure, 5-act structure, or like No, that? there is no 3-act structure in Yeah. I mean Veerathira Suran. Yeah. I don't follow anymore. And I mean I'm not saying that you should not follow. Yeah. I'm not following. Yeah. And I don't believe that there is some formula or Yes. some structure for a Yeah. screenplay. I don't believe that. Yes. இந்த படத்துல என்னன்னா தீசிஸ் ஆக்சுவலா நான் ஹைட் பண்ணிட்டேன். ஐ மீன் ஃபோர் ஃப்ரண்டா சொல்ல. இப்ப சித்தால வந்து ரொம்ப சக்தி பேசுறதுல இருந்து ரொம்ப ப்ராப்பரா முன்னாடி சொல்லிடுவாங்க, இதுதான் அந்த படம் சொல்ல வருது, இந்த படம் என்ன சொல்ல வருதுன்றத சக்தி உட்காந்து ஒரு லெக்சர் மாதிரி எடுப்பா. லைக் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன்ல எடுப்பா. ஸோ குழந்தை கூட இருக்கிறது தான் முக்கியம், நான் பழி வாங்குறது முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றா. அதுதான் சித்தால சொல்ல வர விஷயம். இந்த படத்துல நான் வந்து அதை ரொம்ப ஹைட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அதை ப்ரீச்சியா எடுத்துட்டு வந்து சொல்றதுல பெரிய எனக்கு அது தெரியல, அது ஒர்க் ஆச்சான்னு தெரியல. ஆனா நான் அதை பண்ண விரும்பல. அது இப்போ ஒருத்தன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் வீரதீர சூரன். ஸோ ஒரு இரவு அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்துக்காக போராடுறாங்க. அப்போ அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாத்திக்க ட்ரை பண்றாங்க. இதுல எவன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டோ அவன் ஜெயிக்க போறான். இவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி தர்மம் என்ன இருக்குன்னா, எது தேவையோ அதுவே தர்மம். ஸோ என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன். ஆனா என்ன வேணா செய்வேங்கிறது நம்மளை நிம்மதியை தூங்க விடுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் இந்த படம் எழுப்புது. ஸோ காளி சொல்றான்ல, நான் 10 வருஷமா செஞ்ச பாவத்தை எங்க கொண்டு போய் தொலைக்கணும்னு தெரியல, இப்ப நிம்மதியா படுத்தா தூக்கம் வருதுன்னா கடைசியில் பஸ்ல தூங்காமே போறான். இதுதான் சொல்ல வரும். ஆனா அதை நான் ரொம்ப ஹைட் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் படத்துல. அது டயலாகா இருக்காது. நீங்க என்ன தாட்ல எழுதுவேன்னு சொன்னீங்களா? ஸோ திஸ் த தீசிஸ். ஹலோ, ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா. என் பேர் யோகேஷ். வணக்கம் யோகி. எனக்கு என்ன டவுட்னா, நான் பண்ணையாரம் பத்மினி வந்து ஒரு ஆடியன்ஸா எங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படி, ஆனா நீங்க ஒரு இன்டர்வியூல வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த எதுல பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்டு. இன்னொன்று, இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னா, இப்போ நான் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்கள் அது பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்குன்னு ஏதாவது டிப்ஸ்? ஐயோ, அப்படி நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வீரதீர சூரனா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு பண்ணேன்னா பெட்டரா பண்ணணும்னு தான் எனக்கு இப்போ இருக்கும். 100% இருக்கும். அதாவது எப்போ இருக்குன்னா, முன்னாடியாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் கழிச்சு இருந்துச்சு. இப்போ எடிட்லேயே இருக்கு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ எழுதும் போதே அது நடந்துருச்சுன்னா கொஞ்சம் பெட்டர்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அது நம்மளால கிராக் பண்ண முடியல. நான் எந்த விதத்துல சொல்ல வரேன்னா, ஒரு காரு அதுல இருக்கிற எமோஷன் வச்சு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு நான் பெருசா பார்த்தது இல்லை. ஸோ அது இப்போ அதுக்கடுத்து இருக்க மற்ற படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சேதுபதியா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், வீரதீர சூரன், இந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த படம் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ல அதை இன்னும் பெட்டரா பண்ணி அதை
அது செமையா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த வயசுல எனக்கு அவ்வளவுதான் தோணுச்சு. அது செமையா இருக்கும் தான் நம்பணும். இல்ல அந்த படம் நல்ல படம் தான். எனக்கு பிடிச்ச படம் தான். நான் அதை விட்டு கொடுத்து சொல்ல. நிறைய இன்னைக்கு வரைக்கும் நான் போனேன்னா வாரத்துல ஒரு வாட்டி யாராவது ஒருத்தவங்க பன்னியார் பத்தி என்கிட்ட வந்து பேசுவாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அதை பத்தி பேசுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை இன்னும் செமையா பண்ணியிருக்க முடியும், திரைக்கதையா இன்னும் அதை செமையா பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். வேற நான் இப்போ இன்னொரு டவுட்டு, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆனால் நிறைய பேர்ட்ட சஜஷன் கேட்போம்ல. ஆனால் சில விஷயம் வந்து பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் 2-3 பேர் வந்து டவுட் பண்ணுறப்ப அது பண்ண நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது. ஆனால் அவங்க ஜஸ்ட்னால ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி இருக்கு. இது எப்படி நான் புரிஞ்சு 10 பேருமே டவுட் இருக்கா? அப்ப அது டவுட் தான். 100%. 10ல ஒரு 5 பேர் வேற மாதிரி சொல்லி வேற மாதிரி இருந்தா கூட அது ஓகே தான். நான் ஏதோ ஒரு இதுல படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நம்ம ஒரு லாக் லைன் சொல்லி அந்த லாக் லைனுக்கு ஒருத்தவங்க எக்ஸைட் ஆகலைன்னா அதை தூக்கி போட்டு வேற பண்றது தான் பெட்டர்னு சொல்லுவோம். லாக் லைனை ரிஃபைன் பண்றது தான் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு எல்லாமே தள்ளி வச்சிருவோம். நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு பர்சனலா இருக்கிற கதைகளை நம்ம சொல்லும் போது அது கண்டிப்பா வீரியமா போய் சேர்ந்துரும். நம்ம வேற எங்கேயும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் போது தான் டவுட் ஆகுமே தவிர, இப்ப என் கதைன்னா என்னை விட பெட்டரா யாரால சொல்லிட முடியும்? அந்த மாதிரி உங்க கதையை உங்களோட பெட்டரா யாரால சொல்லிட முடியும்? ஸோ அதுதான் முக்கியமா நான் பாக்குறேன். அந்த கதை மற்றவங்களுக்கு புரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. அது உங்களோட பர்சனலா உங்களுக்கு பிடிச்ச உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நடந்த நம்மளுக்கு நிகழ்த்தப்பட்ட விஷயங்களை சம்பந்தப்பட்ட கதையா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நீங்க தைரியமா அதை அப்ரோச் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம், அப்புறம் புரிஞ்சிடும். ஏன்னா இப்ப ரஞ்சித் படங்களா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் படங்களா இருக்கட்டும், அப்படிதானே அது எடுத்து காமிச்சது அதுக்கப்புறம் தானே புரியுது. அந்த மாதிரி அது புரிஞ்சிரும்னு சொல்றேன். இது இன்னைக்கு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி அம்மாட்ட சொல்லியிருந்தேன். அம்மா வந்து தேனியில் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஸோ சித்தா படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி போட்டு காமிங்கம்மா. சித்தார்த் சார் கூட சொல்லியிருந்தாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் போட்டுக்க. ஸோ அம்மாவும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து கொஞ்சம் நிறைய பொண்ணுங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு சின்ன ஒரு தைரியமும் ஒரு சேஃப்டியை பற்றி இது இருந்துச்சுன்னு சொல்லி சித்தா படம் பார்த்த பிறகு நன்றிப்பா. அம்மா சொல்ல சொன்னாங்க. அது கண்டிப்பாக தேங்க்யூப்பா. தேங்க்யூ. Hi sir. So like my basic question is, every film we watch, including your films before Veerajira Suran, எல்லாம் இப்போ ஒரு நம்ம செகண்ட் ஹாஃப்ல இல்ல டுவர்ட்ஸ் தி எண்ட், இஃப் யூ கோயிங் டு ஹேவ் an emotional scene இல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் வைக்கிறோம்னா நம்ம எப்பவுமே ஒரு லீட் கொடுப்போம். ரைட் ஃப்ரம் லெட்ஸ் சே சிந்துபா சித்தா எவ்ரிதிங் we've given a lead. ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்கா காமிச்சிட்டு அவங்க இந்த எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு காமிச்சிட்டு then we'll kill the character or we'll do something like that. Veerajira Suranல திலீப்ன்ற கேரக்டர் நம்ம காமிக்கல. So did you feel that emotionally it didn't sit? Because for me personally, not in a wrong way, but that emotion didn't work that strongly for me. Number character நம்ம காமிக்கல. We didn't show a face, we didn't show their prior history. So when you did that, first from Chittaவோட base you established a very strong bond. Same with Panniyarum Padmini காரோட நம்ம ஒரு strong bond create பண்ணோம். So do you feel like இங்க Veerajira Suran, even though you came to part 2 directly, நம்ம ஒரு சின்ன lead with Kali and that villainoட family and Kali and Dilipோட ஒரு சின்ன lead நம்ம கொடுத்திருந்தா, do you feel like the emotional connect would have been stronger, or did you deliberately put down the character telling I don't want to? காலி வந்து அந்த டேன்னு சொல்ற சீன் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? The day thing worked for me, but then the purpose of the Dilip character is solved. But again, like I'm not going to tell any other emotion in the film. டே மட்டும் தான் எனக்கு அந்த மொத்த ஃபிளாஷ்பேக்ல எமோஷன். okay, வேற எமோஷனே கிடையாது. நான் தான் திரும்ப சொல்ல ட்ரை பண்றேன். இப்ப யாரோட கால் ஷீட்டோ கிடைக்கலன்னு சொல்லி திலீப் கேரக்டர் வராம இல்ல. திலீப் கேரக்டர் வர வேணான்றது இட்ஸ் a strong decision which was made. அதான் திரும்ப சொல்றேன், அது it was a try. If it didn't work, I'll again try hard to make it work in some other script. Instead of placing the character and showing his face and giving a montage or the இதுதான் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்துல டேங்கிறது ஒர்க் ஆகணும், அவ்வளவுதான் திலீப்போட வேலை. திலீப்போட பர்பஸ் வந்து இந்த சும்மா யோசிச்சுக்கோங்களேன். திலீப் அந்த கதையில என்ன, திலீப்ன்ற கேரக்டர் அந்த கதையில என்ன ரோல் பிளே பண்ணுச்சு? as of now திலீப்ப காமிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப திலீப் and let's say காலிக்கு ஒரு சீன் வச்சிருந்தா, அந்த ஃபிளாஷ்பேக் எதுக்கு அந்த படத்துக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? flashback is why exactly why he got angry. எதுக்கு அந்த burst ஆவறான், எதுக்கு அந்த decision எடுக்கறான்றதுதான். சாரி, எதுக்கு burst ஆயில flashbackல என்ன சொல்ல வரோம்னா, இவங்க 3 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை, இவங்க ஏன்டா இப்படி சின்ன விஷயத்துக்கு அடிச்சிட்டு சாவறானுங்க அப்படின்னு சொல்ல வரோம்.
ஒரு கேட்டலிஸ்ட் தான் திலீப். திலீப் இஸ் நாட் நமக்கு இது வரைக்கும் பார்த்து பழக்கப்பட்ட பிளாஷ்பேக்ஸ் வர்றதுனால இந்த எண்ணம் வருதுன்னு நான் நம்புறேன். ஓகே. ஏன்னா பிளாஷ்பேக் வந்தோடனே ஒருத்தன் சும்மா ஒரு திலீப்னு சொல்லி யாரோ ஒரு ஆளை காட்டுறோம்னா அவன் சாவ போறான் உங்களுக்கு தெரியுமே. ஏன்னா அவன் தான் இல்லையே. அது ப்ரெடிக்டபிளா ஒரு கதையை பார்த்து என்ன ஆக போகுது. எனக்கு நான் திலீப் எழுதும் போதே அவன் செத்துட்டான் இல்லையா. ஓகே. அவன் காமிச்ச உடனே அவன் எப்ப சாவ போறான்னா நீங்க வெயிட் பண்ண போறீங்க. அப்ப அதுல கண்டிப்பா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருந்திருக்கவே இருக்கு. பட் மை ஒன்லி திங் இஸ் மெலோ டிராமாவை வேணா புஷ் பண்ணி உங்க கண்ணுல இருந்து தண்ணி வர வச்சிருக்கலாம். அவ்வளவுதான் அது முடிஞ்சிருக்கும். அது பர்பஸ் இல்ல. எமோஷன் டே சீன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அந்த பர்பஸ் ஆஃப் தி கேரக்டர் சால்வ்டுன்னு சொல்றேன் நான். see that works for me but my only thing is அதுக்கு முன்னாடி there is a point where ஒரு 1 minute he feels bad or he goes into a sulking zone that didn't work for me. I felt அதுதான் சொன்னேன். அததான் நான் திரும்பி ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சோ ஓகே அது உங்களுக்கு ஒர்க் ஆகலையா, அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு அடுத்த ஸ்கிரிப்ட்ல பாப்பேனே தவிர நான் திலீப்பை பிளேஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா that was my decision. Go for I made it. No I won't do that. Okay. I just wanted to clarify. Okay. அது ஒர்க் ஆகலங்கறத நான் மதிக்கிறேன். அது பிரச்சனை இல்ல. சில பேர் படம் பார்த்தவங்க அந்த சீன் ஃபினாமினலா ஒர்க் ஆச்சுன்னு சொல்றாங்க. சில பேர் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. ஒர்க் ஆகலன்றத I respect that. பட் எல்லாருக்கும் எக்ஸ்க்ளூசிவா இல்லாம இன்க்ளூசிவா அந்த சீன் ஒர்க் ஆவறதுக்கு என்ன வழிங்கறத I will try to explain. Day was very universal. But அதுக்கு முன்னாடி ஒர்க் ஆயிருந்தா I felt this would have been even higher than what it was supposed to. I got your intention. நான் தப்பா சொல்லல. நான் உங்களை மதிக்கிறேன். ஆனா திலீப் கேரக்டர் இருந்திருக்கணும்ன்றதை என்னால ஏத்துக்க முடியாது. Because that was my decision. அது நான் வேணாம்னு முடிவு பண்ணி I just wanted to know if you deliberately took it out. Thank you. தோழர் திலீப் சார்ந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதிலே தொடரலாம்னு நினைக்கிறேன். நீங்க சிந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட படங்கள்ல நான் ரைட்டிங்ல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சித்தாவும் வீரதரசுரனும் ஒரு எளிய மகன் தான் ஒரு ப்ரோட்டகனைஸ்டா இருக்கான். திலீப்ங்கிறவனும் ஒரு அதிகாரத்தினாலதான் கொல்லப்பட்டிருக்கான் 100%. அப்ப இனிமே சேதுபதி மாதிரி படம் நீங்க எடுப்பீங்களா? ப்ரோட்டகனைஸ்டா போட மாட்டேன். அது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன். தேங்க்யூ சார். இப்போ நீங்க ரைட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு உங்களுக்கு? இப்போ அதுதான் பெரிய சேலஞ்சு. ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அதுல இருக்க சரி தப்புகளை நம்ம சரியா கண்டுபிடிக்கணும். சில சமயம் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆனா அது நமக்கு தேவையப்பட்டிருக்காது ஸ்கிரிப்ட்ல. ஸோ வி ஹாவ் டு கீப் இட் வெரி லோ. அதை அவங்கள நல்ல இன்னும் கீழே வச்சு பெர்ஃபார்ம் பண்ண. ஏன்னா அதான் நான் எப்படி சொல்லுவேன்னா, ஃபில்ம் மேக்கிங்கோட பவர்ஃபுல் டூல் வந்து நோ தான். எங்க நோ சொல்லணுன்றத கரெக்டாக பண்ணியாச்சுன்னா எஸ் தானா அமைஞ்சிரும் நான் நம்புறேன். ஸோ அந்த கேரக்டர் ஸ்கெட்சு முன்னாடிலாம் எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் எழுதும் போது என்ன இந்த இடத்துல இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுறான், சீனுக்கு ஏற்ற மாதிரி எழுதிடுவேன். இப்பயுமே இருக்கலாம், ஆனா அது தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா பர்பஸா இல்ல சீனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் பிக்சரா அது வந்து தெரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். நம்ம இப்போ ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டர் இதை தாண்டி பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும்னு நான் நம்புறேன். ஃபார் எவ்ரி ஸ்கிரீன் பிளே தட் இஸ் மோர் மேண்டட்டரி. சார், இப்ப புத்தகம்லாம் வாசிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு சமீபத்துல இல்ல உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஐம் பூலாங் தேவி வாசிச்சுட்டு இருக்கேன். ஐம் பூலாங் அது வாசிச்சுட்டு இருக்கேன். பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் ஒரு கால்வாசி வாசிச்சிருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கிட்டேன், ஆனா இப்பதான் எடுத்து வாசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லா முடிச்ச புத்தகம் இல்ல நிறைய இருக்கு. ஜி நாகராஜனோட நிறைய விஷயம் பயங்கரமா இருந்தது. நிறைய இருக்கு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எது வாசிச்சேன், ஐ மீன் தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னா நிறைய இருக்கு. இப்ப ரீசெண்டா ஜி நாகராஜனோட இது படிச்சேன். அதுக்கப்புறம் பூலான் படிச்சுட்டு. வணக்கம் சார். வணக்கம். வீரதீரசுரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க அந்த பூலாந்தேவி அந்த இது படிச்சீங்க, ரொம்ப நல்லா. இப்போ நாட்டுல வந்து இப்போ ஆசினி வந்து ரொம்ப கேட்கல. நாட்டுல சின்ன சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. வக்கீலுங்க வந்து ரொம்ப ஆதிக்கமா இருக்காங்க. இல்ல கேட்கவே இல்லை, சத்தியமா கேட்கல. கேட்கலீங்களா? இப்ப கேக்குதா? நாட்டுல பூலாந்தேவியோட புக்கு படிச்சீங்கன்னு நீங்க சொன்னீங்களா? அதே மாதிரி இந்த நாட்டுல நிறைய குற்றங்கள் பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அட்வொகேட்ஸ் தான் வந்து சில பேர், எல்லாரையும் சொல்லல,
பயங்கரமான ஆதிக்கம் வந்து செலுத்துறாங்க. எளிய மக்களுக்கு எதனா ஒரு அவங்க குழந்தைக்கு பிரச்சனைனா அதை கேஸ் இழுத்து முடிவுறுத்தும், 3 வருஷம் இழுக்கிறதும் அங்க ரொம்ப இது பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சித்தா மாதிரி கொடுத்துருக்கீங்க. எப்படி ஒரு கொரியன் ஃபிலிம் சைலன்ஸ்ன மாதிரி அந்த சட்டத்தையே மாத்திட்டியோ, அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சூப்பர் படம் குடுத்துட்டீங்க. இப்ப வீர தீரன் சூரன் வந்து கமர்ஷியலையும் ஆட்டி மணி சார் மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்கன்னா, அடுத்தது இந்த பூலாம் தேவி இது படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ அதே ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்ல எல்லா ஜனரஞ்சு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இந்த இம்பாக்ட்ஃபுல்லா இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயத்த அந்த வக்கீலோட ஆதிக்கத்தையும் ஆதிக்கத்தையும் வந்து பப்ளிக்கு கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா உங்களால ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ட்டிங் கமர்ஷியல் பேலன்ஸ் பண்ணி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சூப்பர் டைரக்டர் வந்து கிடைச்சிருக்கீங்க. அதனால தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஃபார் சேயிங் தட். ஆனா எனக்கு நான் எப்படி என்ன பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஐம் ஆஃப்டர் ஆல் ஃபிலிம் மேக்கர் வித் என்னோட படங்கள்ல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா அதை சார்ந்து இருக்கும். ஆனா சமூக பொறுப்பும் கண்டிப்பா இருக்கும். ஆனா எல்லா படமும் சமூக கருத்தை மட்டும் பேசுமானா அதுல எனக்கு பெரிய டவுட் இருக்கு. என்னால அதை மட்டும் சொல்லி படம் பண்ண முடியாது. ஆனா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சமூக கருத்தை முன்னிறுத்தி தான் பேசுவோம். இப்போ ஒரு ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற படத்துல கூட அது இருக்கும். ஆனா அந்த மாதிரி படங்கள் நான் எடுக்கணும்னு நிறைய ஆசைப்படுறேன். நான் நினைக்கிறேன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப நன்றி நீங்க சொன்னதுக்கு. ஆனா கண்டிப்பா இப்ப எது நம்மளை எழுத வைக்கும்னா, ஏதோ ஒரு விஷயம் தான் நம்மளை தாக்கி எழுத வைக்கும்ல. அந்த மாதிரி அந்த சமயங்கள்ல எனக்கு எது அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தோ அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னோட கலை தான். ஸோ அது மூலியமா என்னோட வெளிப்பாடு இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. என் பேர் அருள் மனோகரன் சார். கேட்குறா? வணக்கம் பிரதர். சார் இப்போ சொன்னீங்க ஒரு ஆண் பெண் அவரை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். அந்த கொஸ்டின் தான் கேட்குறேன். சித்தா ஒரு சீனை வச்சிருப்பீங்க சார். ஒரு காதலன் வந்து ஒரு காதலி பேசுற மாதிரி ஒரு சீனு சார். அதுக்கு முன்ன அவன் அந்த பாப்பாவை அபியூஸ் பண்ணதுனால அவனை கொல்ல போற சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோடு அவன் இருக்கும்போது அவன் காதலி வந்து அவளை எப்படி சொல்லி அவனை சமாதான பத்திரத்தோ அமைதி பத்திரத்தோ இருக்கும்போது சித்தார்த் நிற்கும் போது சக்தி அந்த கேரக்டர் பேசும்போது இங்க ஒரு பெண்ணு பஸ்ல யாரும் இடிக்காம வந்துட்டா ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொன்னோடனே அடுத்த சீன் வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, இங்க ஒரு பொண்ணு நான் கீழேருந்து மேலே வர்றதுக்குள்ள என் மாற எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி சொல்லும் போது சித்தார்த்துடைய முகம் மாறுதோ இல்லையோ தலை குனிகிற சீனு வரும்போது பக்கத்துல ஒரு கேரக்டர் இங்க யாரு உத்தமனா இருக்கும்போது நீ உத்தமனா கேட்கும் போது அவன் தலை குனிஞ்சு போறது அது சித்தார்த்து தலை குனித்துக்கு பதில் அவங்களுக்கு குனி வச்சதுக்கான அர்த்தமா சார் அது? அப்படி கிடையாது. அது வந்து இல்ல அந்த கலந்துரால அந்த வந்து கேட்கறாள் நானா கூட இருக்கலாம், நம்மளா கூட இருக்கலாம், எல்லாரும் ஆம்பளைங்களா கூட இருக்கலாம். ஸோ அது மொத்தமா ஆண்களை பார்த்து வைக்கப்பட்ட கேள்வியா தான் நான் பாக்குறேன். இல்ல அது என்ன சொல்லியிருந்தாலும் அவளை கட்டாயப்படுத்தி இது பேசுனதுனால தான் சித்தா அவர் அமைதியா போனதுனால தான் நான் பாக்குறேன். நல்லா இருந்ததுன்னு சொல்றேன். தேங்க்யூ. ஏன்னா இப்ப வேற எதுனா சொல்லிருக்கலாம், நீ போய் குத்து எதனா பண்ணு, ஆனா நானும் இங்க பாதிக்கப்பட்டுதான் இருக்கேன், நீ என்ன பண்ண போற? அது ஏன்னா இங்க பிரச்சனை என்னன்னா பாதிக்கப்பட்டவங்க பேசும்போது அதை நெறிப்படுத்துறது தான் நான் வந்து வன்முறையா பாக்குறேன். அவனே வழியில பேசிட்டு இருப்பான், நீ அப்படி பேசியிருக்கணும், நீ இப்படி பேசியிருக்கணும், நீ தன்மையா பேசியிருக்கணும், நீ பொலிட்டிக்கல் கரெக்டா பேசியிருக்கணும் அப்படின்னு இதை எங்க பேசணுமோ அங்க பேசுறதை விட்டுவிட்டு வழியை ஒருத்தன் பேசிட்டு இருக்குமோ அங்க வந்து பேசுறது தப்பு இல்லை. அதனாலதான் சக்தி பேசுனது என்ன பேசினாலும் அது சரின்னு நான் சொல்றேன். அதுக்கு ஏன்னா வழியை சொல்லும் போது அதுல அதை நெறிப்படுத்தக்கூடாது. இல்ல அங்கதான் சார் காதல் ஜெயிச்சது நான் சொல்றேன். தேங்க்யூ. இப்போ உங்க மற்ற படங்கள் ரெகக்னைஸ் பண்ண அளவுக்கு சிந்துபாத் ரெகக்னைஸ் பண்ணலன்னு ஒரு விஷயம் தோணுது. சிந்துபாத்ல நீங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருந்தா இட் குட் ஹேவ் பீன் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிந்துபாத்ல இருந்து நாங்க கத்துக்க கூடாதது என்ன? ஒரு கதையை வந்து என்ன சொல்ல வரோன்னு தெரியாம ஆரம்பிச்சேன். அங்கேயே ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அப்புறம் அந்த கதை இந்தியாவுக்குள்ளதான் நடக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறமா அதை ஃபாரின் போய் அங்கங்க போறதுக்கு ஓகே சொன்னோம். ஐ மீன் தட் வாஸ் நாட் மை கால். அதுக்கு இணங்கினதா இருக்கட்டும். அப்புறம் ஓவராலா படம் பெருசா வரணுன்றதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம், எமோஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டேன். ஸோ இது மூணும் பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். மேக்கிங்க்கு முன்னாடி நான் சொல்றது ரைட்டிங்ல இதுதான் என்னோட நான் சரியான மைண்ட் ஸ்பேஸ்லயும் இல்லை அப்போ. அதுதான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சார் குட் ஈவினிங் சார். மை செல்ஃப் மெல்வின். ஒரு டவுட் சார். நான் உங்க படத்துல எல்லாமே நோட்டீஸ் பண்ணது என்னன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு பண்டிகை நாள்ல தான் நடக்குது.
நீங்க சித்தால எடுத்துக்கிட்டாலும் தீபாவளி அன்னைக்கு தான் சேட்டை காணாம போயிருப்பாங்க. அண்ட் வீரதீர சூரன்லயும் ஊர் திருவிழாவில் தான் எடுத்திருப்பாங்க. இது மெட்டஃபரிக்கலா ஏதாவது சொல்ல வரீங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல சித்தால வச்சதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி அன்னைக்கு நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அங்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஆமா சார், கண்டிப்பா. பொதுவா ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க மட்டும்தான் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. மிச்ச ஆளுங்க கவர்மெண்ட் பஸ்ல இருந்து எல்லா கவர்மெண்ட்லயுமே ஒரு 50% கிட்ட லீவ் கொடுத்து, ஸோ அந்த அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்கு அந்த குடும்பம் ரொம்ப தவிக்கும். இப்ப சும்மா நம்ம வீட்டுக்கிட்ட இப்போ கையில் ஏதாவது தீக்காயம் பட்டா கூட அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆட்டோ கூட கிடைக்காது. ஸோ அதனால எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு. வீரதீர சூரன்ல ஒரு சைடு செலிப்ரேஷன் நடந்துட்டே இருக்குல்ல, இன்னொரு சைடு அந்த அந்த கிரே ஏரியா மெட்டபரிக்கா பண்ணது வீரதீர சூரன்ல பண்ணுவோம். ஏன்னா அந்த ஷேட்ஸும் கிரே, அந்த ஊருமே எனக்கு கிரேல தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு அதுக்கு நடுவில் இருக்கணும்னு தோணுச்சு. சார், தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. சார் வணக்கம் சார், என் பேர் அரவிந்த், ஆக்டர். வணக்கம் வணக்கம் சார். வீரதீர ஸ்டோரன்ல ஸ்டார்டிங்ல ஒரு அம்மா ரவி வீட்ல போய் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க காணாம போயிருப்பாங்க. அவங்களாலதான் இவ்வளவு பெரிய கதையே நடக்குது. பட் ரைட்டிங்ல அவங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்களா? ஆமா ஆமா. நான் அந்த ஃபர்ஸ்ட் சீன் எழுதுற வரைக்கும் நான் 2 மாசம் எழுதவே இல்லை. எப்படி இந்த கதையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அதை எழுதவே ஆரம்பிச்சேன் அந்த கதையவே. அவங்களுக்கு கொடுத்த எண்டிங்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம நடுவுல உண்மையிலேயே நீங்க அவங்களை ஒன்றும் பண்ணலடான்னு நம்புது, ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு ஒரு தாட் போயிட்டு இருக்கும். பட் கிளைமேக்ஸ்ல பஸ்ல அவங்க ஃபேமிலி ஹாப்பியா போகும்போது அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு பொதுவா தெரியல, இனிமேல் இருக்குமான்னு தெரியல, நான் எழுதுற கேரக்டர்ஸை கொல்றதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். அவ்வளவு சீக்கிரமா அது என்னால முடியாது. வீரதீர சூழல்ல அந்த சிங்கிள் ஷாட் வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து எவ்வளவு மெனக்கடல் இருந்துச்சு? ஏன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. தேங்க்யூ. அதுதான் எங்களோட இன்டென்ஷன். செகண்ட் டைம் பார்க்கும்போது இவ்வளவு மெனக்கடல் இருக்கு, எப்படி இதை எடுத்தாங்க அப்படிங்கிறது. இது இப்ப நிறைய படங்கள்ல வைக்கிறீங்க, அதாவது சிங்கிள் ஷாட் வைக்கிறாங்க. இது நீங்க பர்பஸா வைக்கிறதுக்கு என்ன ரீசன்? இல்ல நான் அதை இதுக்கு முன்னாடி ட்ரையே பண்ணது, எனக்கு அது பெருசா சிந்துபாத்துலயுமே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்போம். எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இருந்தது இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும்ல. நான் எக்யூப்மெண்ட்டே எடுக்காம படம் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஜென்ரலா எக்யூப்மெண்ட் பெருசா நான் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப். அந்த டெக்னிக்கலானா நான் சொல்றது எக்யூப்மெண்ட் ரிலேட்டடா படத்தை ஒரு ஷார்ட்டை அணுகணும்னு நான் பெருசா யோசிக்க மாட்டேன். ஆனா அந்த ஷாட்ல எனக்கு அந்த ரூம்குள்ள பயங்கரமா சஃபகேட் ஆகணும். அந்த ரூம்ல இருந்து காளி வெளியில வரும்போது ஐயோ மாட்டிக்கிட்டான்டான்னு நான் ஃபீல் பண்ணணும்னா எனக்கு அது ஒன் ஷாட்ல சொல்லணும்னா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்பதான் அது ரொம்ப ரியலா இருக்கு. காளி மாட்டிக்கிட்டான்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இல்லைன்னா கட் பண்ணி போயிருந்தோம்னா அது எட்டனதர் ஒரு சீனா போயிருக்குமோ அப்படின்ற ஒரே காரணத்தினால அப்புறம் அது சிங்கிள் ஷாட்னு தெரியவே கூடாதுங்கிறத ஸ்டேஜ் பண்றதுக்கு தான் ரொம்ப மெனக்கட்டும். அப்படியே நமக்கு சிங்கிள் ஷாட் தெரியும் போதே அது ஒரு 3-4 நிமிஷம் கடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். வெளியில வரும்போது தான் மேபி நம்ம அதை ரியலைஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த ரூம்குள்ள இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தான் நான் யோசிப்பேன். வெளியில ஜீப் வெடிக்கும், இந்த சைடு பாம்பு வெடிக்கும், அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஃபீல் பண்ணா என்னவோ அதுதான் நான் சொல்ல வந்தது. அது வெளியில போய் கேமரா வச்சு அது நான் சொல்ல வரல. ஏன்னா எமோஷன் காளி மேலதான் இருக்கு. ஸோ எனக்கு உள்ளதான் இருக்கணும். ஸோ அதனால அதை ஒன் டேக்கப் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. தட் வாஸ் த ஐடியா. இந்த பார்ட்டை செகண்ட் பார்ட்னு எடுத்துட்டீங்க, இல்ல முக்கியமான கேரக்டர் எல்லாமே இறந்துட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டா எடுக்கும்போது ப்ரீக்வல் தான் எடுக்கிறதா இருந்தது ஐடியா. அப்ப எல்லாரும் உயிரோட தானே இருப்பாங்க. ஓகே ஓகே. வெங்கடையன் அந்த ஆக்சுவலா அவர் ரொம்ப நல்லவராகவே காமிச்சிட்டீங்க. எங்களுக்கு அவரை இது பண்ணும்போது ஐயோ அவர் தண்ணி கொடுத்துக்கலாமோ, இன்னும் அந்த கேரக்டர் இப்படி பண்ணிட்டாங்க, வெளியில வரும்போது வெங்கட் தான் மைண்ட்ல ஃபுல்லாவே இருந்தாங்க. ஓகே. எனக்கு இந்த படம் ஒரு கதை எப்பயுமே எண்ட் ஆகாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ ஒரு கதை எண்ட் ஆனதுல இருந்து இன்னொரு கதை தொடங்கும். தெர் இஸ் நோ ஸ்டார்ட் ஆர் எண்ட் ஃபார் அ ஃபிலிம். ஸோ இந்த கதை முடியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது முடியாம இருக்கிறதுக்கான கேரக்டர் தான் வெங்கட். இல்லைன்னா ஒரு மாதிரி சுபமோட முடியுதுல்ல, அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. பண்ணையாரும் பத்மினியும் படத்தோட ப்ரொடியூசர் பத்தி என்ன நினைக்கிறேன்? சொல்லுங்க. அவர் பத்தி அவர் நிறைய இன்டர்வியூல உங்களை பத்தி பேசுறாரு. அப்படியா? என்ன பேசியிருக்காரு? ஆமா, ஒரு கம்ப்ளைண்ட் வைக்காரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் பார்க்கல. இன்னொன்னு நான் படத்தோட ரிவ்யூவே பார்க்கல. ஓகே. அதனால எனக்கு அதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஐ தேங்க் ஹிம் ஃபார் கிவிங். ஒரு படம் நமக்கு ஃபர்ஸ்ட் படம் கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நம்ம அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நான் அடுத்த படத்துல தான் திருத்திக்க முடியும். அந்த படத்தோட தப்பை நம்ம போய் இப்ப சாரி கேட்கறது மூலியமா கூட நான் பண்ண தப்பை நிவர்த்தி பண்ண முடியுமான்னு தெரியல.
சாரி அவ்வளவுதான். ஓகே. அப்போ ஸ்கிரிப்ட் ஃபுல்லா ஃபைனல் டிராஃப்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இப்போ அடுத்தது மேக்கிங் தான், டைரக்ஷன். இப்போ அது ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் தாண்டி அதோட ஸ்டெப்ஸ் ஒரு இன் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திரைக்கதைக்குன்னு நிறைய புத்தகங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் வாங்கி படிச்சிருங்க. அது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, மற்ற மொழிகள்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களும் இருக்கு. இப்போ சேவ் த கேட், பிளேக் ஸ்னைடர்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு, சிட்ஃபீல்டோடது ஒன்று இருக்கு, அப்புறம் இங்கேயே தமிழ்லேயே நிறைய இருக்கு. அதை வாங்கி படிச்சு உங்களுக்கு பிடிச்ச படங்களை அதுக்குள்ள பொறுத்த ட்ரை பண்ணுங்க. நான் அப்படி பண்ணேன். இது என்ன சொல்ல வராங்க, அப்புறம் அந்த கிராமரை பிரேக் பண்ணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் வந்து நம்மளுக்கு பர்சனலா இருக்க கதைகளை வெளியில எடுத்துட்டு வர ட்ரை பண்ணும். ஏன்னா தட் இஸ் மோர் கிரியேட்டிவ் நான் நம்புறேன். அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் டு ஸ்கிரீன் இருக்க மெயினான சேலஞ்சஸ் என்னன்னா, சரியான காஸ்டிங் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். அதுலயே நம்மளோட 80% வேலை முடிஞ்சு போயிடும். அப்புறம் ப்ராப்பரான லொக்கேஷன்ஸ்ல ஷூட் பண்ணணும். அதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆனா நல்லா இருக்காது. இப்போ எப்படி சொல்றேன்னா, இப்போ ரொம்ப ஈஸியா பண்ணணும்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல போய் கேமரா வச்சிட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த லொக்கேஷன் தேடுறதுக்கும், அந்த நடிக்கிறவங்களை தேடுறதுக்கும், நடிப்பு வாங்குறதுக்கும். அப்புறம் இப்போ நான் சித்தால இருந்து ஒர்க் ஷாப் பண்றேன். ஈவன் வீரதீர சூரன் கூட ஒர்க் ஷாப் போச்சு, ஒரு வாரம் 10 நாள் போச்சு. விக்ரம் சாரே பண்ணாரு. விக்ரம் சாருக்கு நடிப்பு வரலன்னு பண்ணல, புரியுதுல. இந்த கேரக்டருக்குள்ள என்ன பண்ணும், எனக்கு என்ன தேவை, அவருக்கு எங்கிட்ட இருந்து என்ன தேவை, இதெல்லாமே அந்த அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன், அந்த ஒரு ஒர்க் ஷாப்ல அது எல்லாமே ப்ராப்பரா நடக்குது. ஐ திங்க் ப்ரீ ப்ரொடக்ஷனை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண சினிமா இன்னும் ஈஸியானதா மாறும்னு நான் நம்புறேன். எழுதுறதுல இருந்து இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ண இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஹாய்ண்ணா. ஹாய்ப்பா. சித்தார நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், அது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஒரு கேரக்டருக்குமே செட்டப் அப்படின்றது ரொம்ப தேவையான விஷயம். பிகாஸ் அவங்களோட கேரக்டர் பேக் ஸ்டோரி நம்ம அப்பதான் வெளிப்படுத்த முடியும். பட் அந்த சித்தான்ற கேரக்டரோட அண்ணின்றவங்களுக்கு மட்டும் ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து மளிகை கடையில் ஒன்று வாங்க போவார். சிக்கன் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஃபோனை வைங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இந்த கேரக்டர் ரொம்ப வெளில சுத்தாத கேரக்டர் போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ அது எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னா, சித்தார்த் சார் வந்து கூட்டு போய் அடிச்சு விட்டுருவாங்க. அதான் வீட்டில் உட்காந்து அடிச்சிருவாங்க. ஸோ அவங்க அண்ணியை கூட்டு வரதுக்கு அவங்க வீட்டில் இருந்து ஆள் வருவாங்க. அப்போ அவங்க செருப்பை தட்டும்போது ஒரு தூசி பிறக்கும் அங்க இருக்கு. அங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த கேரக்டர் ரொம்ப வீட்டை விட்டே வெளில போகாத ஒரு கேரக்டர்னு. வாஸ் தேர் எனி ஃபிலிம் மேக்கர் யூ காட் இன்ஸ்பயர்ட் பை, லைக் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஷார்ட்டை காமிச்சு அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா நீங்க? இல்லை, ஒரு ஆள் அப்படி சொல்ல முடியல என்னால. ஆனா நீங்க சொல்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து நான் இப்போ என் வீட்டில் வந்து இப்போ ஆஃப் லேட்டா எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வேலைக்கு போகிறதில்ல. எங்கள் அம்மாவோட செருப்பு பார்த்தா அப்படியே நஞ்சு போயிருக்கும். அவங்க வெளில போகிறதே இல்லை. அவங்க எப்பயாவது போகிறாங்கன்னா அந்த செருப்பு எடுனா அது எங்கே இருக்குன்னு ஒரு செருப்பை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு செருப்பு எங்கேயோ இருக்கும், இன்னொரு செருப்பு எங்கேயோ இருக்கும். எங்கள் அப்பா அப்படி தேடினதே கிடையாது. நான் டெய்லி காலைல போட்டு இப்போது அதான் நம்ம சித்தாலே நிறைய சும்மா சொல்லியிருக்கேன். ஏன்னா பெனவலண்ட்டாக ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ளே வைக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுறோம். அது பண்ணக்கூடாதுன்னு தான். ஸோ கடைசியாக அந்த 1 இயருக்கு அப்புறமா அண்ணி வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம முடிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, பெண் வேலைக்கு போகிறது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்க சுதந்திரத்தை தீர்மானிக்குதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு பொண்ணை ஓரமாக உட்கார வச்சு நீ இந்த வீட்டோட தெய்வம்னு சொல்லி உட்கார வைக்கிறது ஒன்று தான், அவளை சங்கிலி போட்டு கட்டுறதும் ஒன்று தான். ஸோ போத் ஆர் சேம் நான் நினைக்கிறேன். அதுதான் அதில் சொல்ல ஒன்று. சூப்பர்ண்ணா. அப்புறம் ஒரே ஒரு விஷயம், அவுட் ஆஃப் கான்டெக்ட் போய் பேசுறேன், வெரி சாரி. ஆக்சுவலா நான் ஃபிலிம் மேக்கிங்குள்ள வந்ததுக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்ததுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கான்னு ரொம்ப நன்றிப்பா, தேங்க்யூ. என்ன ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு. சின்மயா நகர்ல ஸ்டேஜ் 2 எக்ஸ்டென்ஷன்ல ஐ வாஸ் யுவர் டெனன்ட். ஆக்சுவலி உங்களுடைய நாளை இயக்குனர் காலத்துல நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு கீழே நடிச்சேன், சைல்ட் ஆர்டிஸ்ட். நானே டெனன்ட் தான். நீ என்ன? நானும் ஒன் ஆஃப் த டெனன்ட். அப்படியா? நீங்க டியூஷன் இதுல இருந்தீங்க, நான் பின் வீட்ல இருந்தேன். நான் நீயா நானான்ற இதுல ஒரு சின்ன சைல்ட் ஆர்டிஸ்ட் ரோல் உங்க இதுல பண்ணிருந்தேன். சோ அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் மைக் எடுங்க. ஓ கன்ஃபார்ம் கண்டுபிடிக்கும். ஓகே. சோ அதான் வீட்ல ஆர் சோ ஹாப்பி. ஐயோ தம்பி, நீ இவ்வளவு தானே பாருங்க. எனக்கு வயசு அப்போ 8 வயசு. ஓகே.
So ஓகே yeah, ஐம் கிளாட் தேங்க்யூப்பா. அத வீட்ல எல்லாரும் ரொம்ப ஹாப்பி உங்க Thank you, growth பார்த்து. thank So you so keep much. going now. I just wanted to தேங்க்யூப்பா tell you this. Yeah. தேங்க்யூப்பா. சித்தால ஒரு சீன் வச்சிருப்பீங்க. அந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறம் சித்தார்த் உள்ள வருவாரு. அண்ணி வந்து அவங்க குழந்தைய வந்து அந்த வீட்ல ஒரு சீன் வச்சிருப்பீங்க. உள்ள வரும்போது சித்தார்த் வந்து உள்ள வருவாரு. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது முடிச்சிட்டு அவர் வருவாரு. உள்ள வந்து அண்ணி அந்த குழந்தைய வச்சு பார்ப்பாங்க. பார்க்கும்போது அண்ணி வந்து ஒரு 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 மாதிரி பார்ப்பாங்க சித்தார்த்த. ஒரு மாதிரி அவங்க அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் அவங்க பார்க்குற விதம் மாறிட்டு இருக்கும். அதாவது சித்தார்த்த பார்க்குற விதம் இருக்கும். அது எழுதும் போதும் சரி, யோசிக்கும் போதும் சரி, காட்சி அமைக்கும் போதும் சரி, எவ்வளவு ஆடா இருக்காது அந்த விஷயம் ஆடா இருக்கு. ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் எழுதும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து உண்மையில நடந்திருக்கும். அதை வந்து காட்சி அதை வந்து எழுத்தா கொண்டு வரும்போதே இதை எழுதும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எப்படி நான் காட்சியா மாத்துவேங்கிறது இருக்குல்ல, அந்த ஃப்ரீடமும் அந்த யோசிக்கிற வைடரா யோசிக்கிற எண்ணங்களும் குறுகுது எனக்கு. அதை எப்படி கடந்து வர்றதுன்னு நான் கேக்குறேன். உண்மைக்கு கொஞ்சம் க்ளோஸா நம்ம படம் எடுக்க ஆரம்பிக்கணும்னு நம்பணும்னா அது கடந்துடலாம். உண்மையே என்னால காட்ட முடியாத யோசிக்கிற காட்டலாம். அளவுக்கு அப்படி யோசிக்கிறேன். ஏன் sometimes. காட்ட முடியாது? காட்டலாமே. காட்டணும், உறக்க காட்டணும். காட்டுற விதம் ஒண்ணு கிடையாது. காட்டுறதுக்கு விதங்கள் வந்து 100 இருக்கு. அதுல எந்த இடத்த நீங்க சூஸ் பண்றீங்கன்றதான். இப்போ ஒரு 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 சைல்டு அபியூஸ் சீனை நான் நிறைய படங்கள் நானும் பார்த்துருக்கேன். ஆர் வேற லாங்குவேஜ்லையும் பார்த்துருக்கோம். ஆனா அதை வந்து இப்படிதான் கையாளணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்து தான் சித்தாவை அணுகணும். இப்ப சும்மா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அந்த அக்குல போறதுக்கு ஒரு பவுடர் அடிப்பாரு இல்லைங்களா? அப்போ கேமரா வந்து அவரு குழந்தைக்கு ஸ்கர்ட் போட்டு விடுவாரு. ஆமா ஆமா. கேமரா கீழே போயிருக்காது, இவ்வளவுதான் இருக்கும். ஆமா. ஒயிட் கூட கட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா தட் வாஸ் த கால். அது ரொம்ப தீர்க்கமா முடிவு எடுக்கப்பட்டோம். ஏன்னா நம்ம வைப்போம், நம்ம கண்ணுக்கு அது நல்லா இருக்கும். எத்தனை பேர் கண்ணுக்கு அது அதே மாதிரி போய் சேரும்ன்றது நமக்கு தெரியாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அங்கதான் வந்து ஐ ஃபீல் லைக் நான் எழுதுறேன். ஓகே, நான் என்னோட பார்வையில இருந்து எழுதும் போது அது கரெக்டா இருக்கும் மாதிரி தெரியுது. ஸோ அதை வந்து மற்றவங்க பார்க்கும்போது அது மாறுமோன்ற போது அதை எப்படி நான் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து எல்லாரும் படிச்சுட்டு உங்க பார்வை என்னன்றதை கேட்டுட்டதுக்கு அப்புறம் நான் டிசிஷன் எடுக்கணுமா? இல்ல இப்ப நீங்க சொல்றது ஷார்ட் சொல்றீங்க இல்லையா? ஷார்ட்டுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏன்னா இப்ப ஸ்கிரிப்ட் படிக்கிறவங்களுக்கும் அங்கதான் டைரக்டர்னு ஒரு ஆள் வராரு. இப்ப ஸ்கிரிப்ட்ல நீங்க வெறும் ரைட்டரா தானே இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் டைரக்டரா நீங்க ஸ்பாட்டுக்கு போக போறீங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா, ஷார்ட் இருக்குல்ல, ஒரு ஷார்ட் ஒரு இப்ப சும்மா இப்ப ஏதோ ஒரு ஷார்ட்ல ஒரு எபிசோடு ஒரு படம் எடுத்திருக்காங்கல்ல. நான் இன்னும் பார்க்கல. அது என்ன படம்? இல்ல இப்போ ஏதோ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருக்கு, அடலசன்ஸ். ஸோ அந்த ஷார்ட்டோட முக்கியத்துவம் பாருங்களேன். அந்த கேமரா ஆன் ஆகி ஆஃப் ஆகிற டைம்ல ஒருத்தன் ஒரு படமே எடுத்து முடிச்சிட்டான். ஸோ நம்ம கிட்ட அது ரொம்ப ஈஸியா டிஜிட்டல் ஈரால இன்னைக்கு அது ஈஸியா இருக்குன்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு டப்னு எடுக்க முடியாது. அந்த ஷார்ட்டுக்கு என்னன்னா அது ஒரு எமோஷனை சொல்றதுக்கு தான். ஒரு ஷார்ட் எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு எமோஷனை கடத்துறதுக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த எமோஷனை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது தைரியமா சொல்லிடுங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு ஃபில்டர் போட வேண்டிய அவசியம் அதை எழுத்துலயே கொண்டு வந்துடலாம். என்னப்பா? அதை நான் எழுதும் போதே டிசிஷன் எடுத்துட முடியுமா? இல்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதிடுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா இருந்துக்கோங்க. நம்ம படங்கள் தியேட்டருக்கு வர்றதுக்கு இங்க ஒரு சென்சார் இருக்கு, ஒரு சென்சார் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம படம் பண்ண முடியும். ஆர் இந்த படம் நீங்க எல்லாரும் பாக்குறதுக்காக எடுக்கிறீங்களா, இல்ல ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்காக எடுக்கிறீங்களா, இல்ல தமிழ்நாடு தியேட்டர்கள்ல பண்ணதுக்காக எடுக்கிறீங்களான்றது நமக்கால் தான். அதுக்கு நம்ம சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும். சொல்ற விதத்துல ஒரு காட்சியை வேற மாதிரி சொல்ல முடியும் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ நீங்க எழுதுறதுல ஃபில்டர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எடுக்கும் போது அது உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சில இடங்கள்ல எனக்குமே அது கஷ்டமா இருக்கும். நம்ம சொன்னதை ப்ராப்பரா சொல்ல முடியலன்ற வருத்தம் இருக்கும். அதுக்கு எனக்கும் இல்ல எடுக்கிறது அந்த இதுவை பத்தியே பேசல. நான் எழுதும் போதே என்னோட மாரல்ஸ் இருக்குல்ல, எனக்கே அது வந்து எழுதணும்னு தோண மாட்டுது சம்டைம்ஸ். ஏன்னா அது வந்து ஐம் அஷேம்ட் ஆஃப் டூயிங் சம்திங் இருக்குல்ல, அதை எப்படி என்னால பிரேக் பண்றதுங்கிறதே இல்ல அது நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா. அது தேவையே இல்லை. நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம கருத்தை சொல்லிடணும், அவ்வளவுதான். அந்த கருத்து இப்ப சொல்ற கதையோ திரைக்கதையோ போர் அடிக்கலாம், கருத்து எப்படி போர் அடிக்கும்? இல்ல அது நம்மளோடது இல்ல, அது அடிக்கவே முடியாது. அப்போ உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனையா இருக்கா, இந்த இடம் ஒரு மாதிரி இருக்கா, அதை சரி செஞ்சுட்டு ஆனா நம்ம சொல்ல ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். சார் இப்போ எல்லாருமே உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நான் உங்கள்ட்ட என்ன பார்க்குறேன்னா உங்களோட ஹியூமர் சென்ஸ் அந்த எல்லாம் அவ்வளோ அந்த வீரதீரேஸ்வரில் முடிச்சுட்டு லாஸ்ட்டு தலைக்கு வந்ததோட தலைப்பாவோட போச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடப்பாவி பின்னாடி ஒருத்தர் இவ்வளோ கொண்டு இருக்கான். கரெக்ட். நான் அப்படி இருந்துச்சு. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா அந்த அவன் ஒய்ஃபை கண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்கல்ல. ஸோ அந்த லேடி போலீஸ் என்ன கேட்பாங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் அதாவது எவ்வளோ நேரம் காணாம போனாங்க கேட்போம். அப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கும்போது ஸோ அந்த போலீஸ் அந்த காவல்துறை அந்த துறை வந்து எவ்வளோ அலட்சியமா செயல்படுதுன்னு. ஏன்னா நானே நிறைய இங்க கோயம்பேடுலாம் மொபைல் 5 நிமிஷம் தொலைச்சிட்டு அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது 5 நிமிஷம் தானே அப்படி சொல்லி வெளில தான் படிச்சாங்க. ஸோ அதை நீங்க எப்படி அந்த டைலாக் வச்சீங்க? இல்லை, ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற இடங்கள்ல இருந்து நம்ம பார்க்குற மனிதர்கள் நீங்க என் கூட இருக்கவங்களாம் பயங்கர நக்கல் பிடிச்சவனுங்க. அதுல பாதி தான் நம்ம வந்து படத்திலே காட்டுறோம். இப்போ அந்த அந்த காட்சியை இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையை நாங்கள் எடுத்துட்டு போய் போறோம்ல, நமக்கு எங்க டிசப்பாயிண்ட் ஆகும்னா அங்க இருக்கிறவன் அந்த பிரச்சனையை ரொம்ப சாதாரணமானவன். ஓகே உட்கார, என்ன பிரச்சனை அப்படி என்ன இப்படி கேட்கக்கூடாது. நீ வந்து எனக்காக என்னோடத என்கிட்ட நின்று அதை பேசணும்னு நினைப்போம். ஆனால் ஆப்வியஸ்லி அது நடக்க ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி அன்னைக்கு 10 பிரச்சனை வந்திருக்கும், 20 பிரச்சனை வந்திருக்கும். அவன் வீட்டுல இருந்து அவன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை காட்டுறோன்றது தான் அது தோணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மேக்சிமம் நான் பார்த்த மனிதர்கள், நாம் பார்க்குற விஷயங்கள்ல இருந்து வர்றது, அப்புறம் அவங்க ஷூஸ்ல இருந்து அதை எழுதணும்னு நினைக்கிறது. இது ரெண்டும் தான் அதுக்கு காரணம். ஹாய் சார். வணக்கம். இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணீங்களா சார், அதோட கண்டினியூஷனாக தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து காளி மேல ஒரு எம்பசிஸ், அவர் மேல ஒரு இறக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே சார். இப்போ எனக்கு என்னன்னா அவர் தான் அப்போவே ரிவெஞ்ச் எடுத்துருவார்ல, அவரோட ஃப்ரெண்டு கொண்டவங்கள அப்போவே ரிவெஞ்ச் எடுத்துருவார்ல. ஸோ அதுதான் சொல்றேன். ஆனா அதை வந்து காயின் பண்ணி அங்க போக வச்சாங்கல்ல. எனக்கு அந்த பெரிய ஒரு கார்ல சொல்றாருல, என்னையும் அடிச்சிட்டாங்கப்பா, வேற வழியே இல்லப்பா, நீ போய் பண்ணிடுப்பா. இவனை தானே பொசிஷன் பண்ணிட்டே இருக்கானுங்க. அந்த சாவை வந்து வியாபாரமாக்குனதே அது தெரியவே தெரியாது அவனுக்கு. சாவு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சாவை வந்து இவ்வளவு பெரிய வியாபாரமாக்கி இவனை போட வச்சு இவ்வளவு வேலை பண்ணி, அப்ப காளிக்கு எப்படி இருக்கும்னா, இவ்வளவு நாள் உங்க கூட உண்மையா இருந்தேன், என்னடா கல்யாணத்தப்ப இப்படி பண்ணி என்னை காலி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி பார்த்தா கலைவாணி ஒரு இடத்துல சொல்லுவான், அந்த 4 வருஷம் குழந்தை குட்டியை தூக்கிட்டு அது அங்கேயோட கதை முடியல. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் எங்கேயோ ரொம்ப கஷ்டப்பட்டு நாய்படாத பாடுபட்டு தான் இந்த ஊருக்கு வந்து கடை வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயத்துக்கும் பெரிய ஒரு காரணம் தான். ஆனாலும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து தான் அவனோட, உன்கிட்ட நான் வாங்கி தின்ட்டேன், அந்த அம்மா கிட்ட பண்ணிட்டேன், சரி நான் உன் பேச்சுக்கு வரல, நான் போறேன் என் பொண்டாட்டி பிள்ளையோட அப்படின்ட்டு வந்தவன் தான் காளி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏன் எம்பத்தைஸ் பண்றோம்னா, அவன் அந்த 10 வருஷத்துல இருந்த பகைய இங்க எடுத்துட்டு வந்து வாழல, அவன் ரிக்ரெட்டோட வாழ்றான்றேன். தான் பண்ண தப்பும் தனக்கு நடந்த விஷயத்தையும் மனசுல ஓட்டிக்கிட்டு அவன் இந்த பிரச்சனை எல்லாம் வேணான்னு வாழ்றான். ஆனா இன்ஸ்டெட் அவங்க எல்லாம் அந்த 10 வருஷத்துனாலதான் அவங்க வாழ்க்கையே மாறி இருக்கு. இவங்க மைனிங் கான்ட்ராக்ட் இவங்க கிட்ட வந்திருக்கு, இவங்க பெரிய ஆளா இருக்காங்க, எஸ்பி வேற எங்கேயோ போய் அவன் வந்து திருப்பி வந்து அவங்க மேல பழி வாங்குறதுக்கு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எவ்ரி அட்டெம்ப்ட் ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டே இருக்காப்ல. விச் காலி டிண்டு. இது ஆக்சுவலி 3 பேருக்கானது தானே. அதனாலதான் நமக்கு காளி மேல கொஞ்சமாவது எம்பசைஸ் பண்ண முடியுது கதை இல்லைன்னு சொன்னேன். அப்படி சொன்னேன். ஏன்னா எனக்கு நான் 3 பேரையும் ஈக்குவலி பேடா தான் சார் பார்த்தேன். இல்ல அப்படிதான் இருக்கு. நான் அதை தான் சொல்றேன். ஈக்குவலி 3 பேருமே எல்லா விதத்துலயுமே ஈக்குவல் தான். ஆனா கொஞ்சம் காளி ஏன் பெட்டர்னா, எனக்கு காளி இஸ் நாட் கேரிங் த கிரட்ஜ்னு சொன்னேன். அதுதான் அவட்ட சொன்னேன். நம்மளால ஏன் யாரையுமே ஃபாலோ பண்ண முடியல இந்த கதையிலனா, இந்த கதையில நீங்க ஃபாலோ பண்ண கூடாது. இந்த கதையை ஃபாலோ பண்ணா தப்பு தான். பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு, ஏன்னா ஃபாலோ பண்ண முடியாது சார். ஆனா எஸ்பிக்கு வந்து அவங்க 2 பேர் மேல பயங்கர ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஒரு கோவம் இருந்துச்சு. ஏன் சார் காளி மேல அந்த கோவம் இல்ல? ஏன்னா காளி வந்து வெறும் அம்பு தானே. அந்த இடத்துல காளி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கூலிப்படக்காரன் வந்திருப்பான், வேற எவனோ ஒருத்தன் வந்திருப்பான், அப்படிதானே இருக்கும். காளிக்கும் எஸ்பிக்கும் நேர பிரச்சனையே இல்லையே. அவன் கேட்டா அவன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி விட்டான், இவன் தானே ஏவி விட்டான் அப்படிங்கிற பிரச்சனை தான். ப்ரோக் பண்ணதுக்காக அவங்க மேலதான் கோவம். ஆமா ஆமா. இன்னொன்னு அவர் அங்க இருந்து காலி பண்ணி வேற ஒரு ஆளை போட்டு அவனை இடம் மாத்தி அவனை ஒண்ணு பண்றாங்கல்ல. விச் காளியோட இன்டென்ஷன் வந்து எஸ்பிக்கும் காளிக்கு நேர பகையில்லை, இவங்களுக்கு தான் எஸ்பி பிரச்சனை, அவனுக்கு இல்ல. அதனாலதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்க இன்சிடென்ட்னால இல்ல, கண்டிப்பா இன்சிடென்ட்னாலதான் அவருக்கு பிரச்சனை. ஆனா அந்த இன்சிடென்ட்ல காளி இல்லைன்னா XYZ பண்ணிருப்பான், காளி இல்லைன்னா வெங்கட் பண்ணிருப்பான், வெங்கட் இல்லைன்னா எவனோ ஒருத்தன் பண்ணிருப்பான். அதான் சொல்ல வரேன். ஒரு கூலிப்படை ஏவி கொலை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொலை நடக்குதுன்னா
அவங்க மேல கோபப்பட்டு என்ன நடக்குது, யார் ஏவுனாங்களோ அங்கதானே பிரச்சனை இருக்கு. அப்படிதான் அது பார்க்கப்படுச்சு. தேங்க்யூ. எம்பத்தைஸ் பண்ணாம இருந்தது கரெக்ட் தான், அப்படிதான் இருக்க முடியும். ஹலோ சார். ஹாய் சார், ஸ்கிரிப்ட்ல நிறைய டீடைல்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா படத்துல வரப்போ அது ஃபுல் இன்கம்ப்ளீட்டா இருந்த மாதிரியான ஒரு சில சீன். என்னன்னா எனக்கு 2 விஷயம், எனக்கு அந்த 2 சீன் எனக்கு கனெக்ட் ஆகலன்னு இல்ல. நல்லா எனக்கு புரியல. சொல்லுங்க. ம். ஐஜி கிட்ட வந்து எஸ்ஜே சூர்யா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்மெல் என்ன அப்படின்னு, எதனால அந்த சீனுக்கான லீடு, அதுக்கான லீடு எங்கேயும் எனக்கு வந்த மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு கடைசியில வேன்ல காளியும் அப்புறம் பெரியவரும் போய்கிட்டு இருக்கிறப்போ லாஸ்ட்ல வந்து ஒரு அம்மா ஒரு வாமிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஹஸ்பண்ட் கூட எண்ணெய் பலகாரத்தை சாப்பிடாதன்னு சொன்னேன், அது சாப்பிட்டு இப்போ வந்து எடுக்கிறப்பாரு அப்படின்னு சொல்றோம். அப்போ பாக்குறப்போ காளி வந்து ஒரு லுக்கு கூட கொடுப்பாரு அவங்கள பார்த்து. இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன, இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா கிளைமேக்ஸ்ல அப்படி ஒரு இம்பார்ட்டன்டான சீன் வர்றப்போ நான் அந்த சீனும் நான் அதை பாக்குறேன். அந்த அந்த ஃபர்ஸ்ட் சொன்னது அப்புறமா வரேன். அந்த தண்ணி குடிக்கிறது வந்து உங்களுக்கு அது ஆக்சுவலா கனெக்ட் ஆகலையா? வெங்கட் கூட கனெக்ட் ஆகலையா? புரியல சார், புரியல. இல்ல வெங்கட் அங்க தண்ணி இல்லாம இருந்தான் இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க போகும்போது அந்த இடத்துல நடக்கிற விஷயம் வெங்கட்ட தான் அவனுக்கு ஞாபகப்படுத்துது. அவ்வளவுதான் அந்த சீன். அது உங்களுக்கு அப்படி கனெக்ட் ஆகலையா? இல்ல, நான் எனக்கு அந்த மாதிரி கனெக்ட் ஆகல. அவங்க வேற அதுக்கான டீடைல்ஸ் வேற அங்க, அதாவது அங்க நிறைய டயலாக்ஸ் வேற வருதுல்ல. அவங்க வந்து நீ ராட்னத்துல ஏறாத ஆர் எண்ணெய் பலகாரத்தை சாப்பிடாதன்னு சொன்னேன். எனக்கு நிறைய டீடைல்ஸ் கொடுத்ததுனால அது எப்படி ஆகுதுன்னா, நான் என்ன டீடைல்ஸை நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கணும், என்ன டாட்ஸை நான் இப்போ கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் அதுக்கு தான் வைக்கப்பட்டது அந்த காட்சி. அங்க வந்து அந்த எஸ்பியோட கேரக்டர் சொல்லுது, அவ்வளவுதான். அவன் சாப்பிடும்போது அந்த ஆள் எப்படி சாப்பிட்றான்னா, நீட்டா ஒரு டவல் போட்டு ஹில் பி சர்வ்ட் பை சம்படி உட்காந்து அதை ஒரு ஃபீஸ் மாதிரி பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறான். அந்த இடம் கிளீனா இருக்கணும்னு நினைக்கிறான். பின்னாடி வந்து பேக் யார்ட்ல உட்காந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த எஸ்பி அந்த இடத்துக்கு வரவே மாட்டாரு. அவரோட ஆஃபீஸ் ரூம் தாண்டி ஏன் பேசுறாங்கன்னா, அது யாருக்கும் தெரியாம ஒரு பிரைவேட் ஏரியால நின்று பேசுறாங்க. அது வந்து தண்ணி ட்ரிப் ஆயிட்டு இருக்கு, அங்க என்னமோ என்னையா இருக்கு, ஏன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இவ்வளவுதான் அந்த சீன். அந்த சீனுக்கான லீடு இல்லை. ஆனா இது நான் புரியும்னு நினைச்சேன். ஓகே, நிறைய பேருக்கு புரிஞ்சிருந்ததுன்னு சொன்னாங்க. தெரியல, சாரி சார், எனக்கு புரியல. இல்ல பரவாயில்ல. ஓகே, அதுதான் அதோட. எனக்கு ஒரு கேள்வி. பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட்ல நடக்கிற விஷயம் இருக்குல்ல, அது பயங்கர எக்ஸலண்டா இருக்கு உங்களுடைய மூவில. அதுக்கு நான் ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லி தான் கேள்விப்பட்டேன், யூ சிட் அண்ட் ரைட் ஃபார் த பேக்ரவுண்ட். அது ரொம்ப டைம் எடுத்து யூ ஒர்க் ஃபார் தட் சொன்னீங்க. அது எப்படி, நான் அதை எப்படி டிசைட் பண்றீங்க? இன்ஃபேக்ட் வீரதிருசுரன்லயும் அது சூப்பரா இருந்தது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் ஏன்னா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க பிஸ்கட் வந்ததுல பின்னாடி, அதுதான் லைஃப். அது 4 பேர் சாப்பிட்றாங்கல்ல. அது படங்கள்ல நம்ம சொல்றதே கிடையாது. இங்க நான் பேசுறது மட்டுமே முக்கியமாகப்படுது இல்ல, ஆனா இங்க பிஸ்கட்டும் முக்கியம்தான். புரியுதுல்ல தம்பி? நான் எந்த இதுலயும் சொல்ல சாதாரண, பட் ஆனா அது நான் என் படத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க முன்னாடி நிக்கிற 2 பேரை தாண்டி பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் லைஃப் இருக்கு. அவங்க அந்த ஃப்ரேம்ல இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்லெஸ்ஸா இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. அப்புறம் நான் 50 mm தான் மேக்சிமமா ஷூட் பண்றேன் படத்தை. அதுல எல்லாமே தெரியும். இப்ப க்ளோஸ்அப்ஸ் கிடையாது என்னோட படங்கள்ல. மிட் க்ளோஸ் தான் க்ளோஸ்அப். இந்த மாதிரி ஷார்ட்டே இருக்காது. இவ்வளவு தூரத்துக்கான ஷார்ட் நான் முன்னாடி வச்சிருந்திருக்கேன். அப்புறம் இன்சர்ட்ஸ் இருக்காது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் வாசல் உள்ள அப்படி இருக்கும். யூஷுவல் ஃபார்மேட்னா அதை நான் சொல்ல முடியல. இப்ப நான் பண்றது யூஷுவல் ஃபார்மேட்டா மாறிடும் 3வது படத்துல. ஸோ அது அப்படி இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எமோஷனுக்கு தான் ஷார்ட்டு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சில சமயங்கள்ல இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போறோம், இங்க இருந்து இங்க டிராவல் பண்றோம், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் போறோம்னா அங்க காட்டுறதுல அது தேவைப்படுது. ஸோ எனக்கு அந்த 50 mm யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆப்வியஸா பின்னாடி நடக்கிறது என் கண்ணில் தெரியுது. அவங்கள சும்மா அந்த 2 பேர் நின்று பேசிக்கிட்டோ பின்னாடி இப்படி கிராஸ் பண்ண விடுறதோ எனக்கு அது தெரியும். அதை நோட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் அதை ஃபோர் ஃப்ரண்டா வைக்கிறது இல்லை, இல்லை அதுக்கும் ஷார்ட் வைக்கிறது. ஒரு கேரக்டர், ஒரு லைஃபாவே இருக்கு. லைஃபா இருக்கு. அது இன்னும் க்ளோஸ் டு தி கேரக்டரா போகுது. சூப்பர். கரெக்ட். தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ.
ஆனா வீரதீரேஸ்வரன்ல உங்களோட உமன் கேரக்டர்ஸ் எல்லாமே குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் கத்தி எடுப்பேன், குடும்பத்துக்கு ஒண்ணா போய் குத்துவேன், கலைவாணியும் கத்தி எடுக்கிறா குடும்பத்துக்கு ஒண்ணுனா. ப்ரொட்டகனிஸ்டுக்கு காளிங்கிற பேர் வைக்கிறீங்க. காளிங்கிறது ஒரு பெண் சார்ந்த தெய்வம் பேர். அது இன்டென்ஷனா வச்சீங்களா? அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல வரீங்களா? தான் வச்சோம். அப்படி சொல்ல வரல. குடும்பத்துக்கு ஒண்ணா கத்தி எடுப்பேன். இல்ல அதுல சொல்லக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்றாங்க. இதை முன்னாடி சொன்ன மாதிரி எது தேவையோ அதுவே தர்மம்னு சொல்றோம்ல. இந்த இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்கள புஷ் பண்ணா தே ஆர் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட்ன்ற. பெண்ணுங்கிற சோ கால்டு வட்டத்துக்குள்ள அவங்கள அடைக்க முடியாது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் தான் அவங்க யாருன்றது தீர்மானிக்கும். ஏன்னா இப்ப நான் வந்து எங்க அம்மா வந்து சின்ன வயசுல ஒருத்தன் சட்டை பிடிச்சலாம் இது பண்ணதை பார்த்துருக்கேன் ஜென்ரலா. ஆனா இப்போ ஃபீமேல் கேரக்டர் மேல் கேரக்டர்ன்றது எவ்ரி கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த கேரக்டர் வந்து சும்மா கதைக்குள்ள வந்து பாட்டு பாடிட்டு போறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அண்ட் என்னை பொறுத்தளவுல நான் என் வாழ்க்கையில பார்த்த பெண்கள் எல்லாருமே ரொம்ப பிரேவானவங்க. ரொம்ப அதனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அப்படிதான் காளிங்கிற பேர் வைக்கிறதுக்கு அதான் காரணம். ஆமாம் 100% தான். சார் இப்ப ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு பட்ஜெட் சொல்லுவீங்க முன்னாடி, படம் முடிக்கிறதுக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ப்ரொடக்ஷனுக்கு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் சொல்லுவீங்க இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல. ஆமா சார் அதை பற்றியில டீடைல் கொஞ்சம். இல்ல அது எப்படி? அது நான் இது வரைக்கும் 5 படம் பண்ணிட்டேன். அந்த 5 படத்துலயுமே ஒரு பட்ஜெட் அப்படின்னு நான் சொல்லி அந்த பட்ஜெட் அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா அது டெய்லி என்னென்ன செலவாகுதுன்றதுக்கான டிரான்ஸ்பரன்சி ஆர் அது இவ்வளவுதான் நடக்குது என்னென்னதான் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது, அது தெரியப்படுத்தப்படாது, ஆர் நமக்கு தேவையில்லாது. எப்படின்னா இதை இன்னும் வேற மாதிரி ரிஃபைன் பண்ணா இத்தனை நாளைக்குள்ள இந்த படத்தை எடுப்போம், இந்தந்த நாள் இது தேவைன்றத முன்னாடியே ப்ரொடக்ஷன்ல சொல்லிடுவோம். இப்போ எங்க பிரச்சனை வரும்னா இத்தனை நாளா நீ முடிக்கிறேன்னு சொன்னல, இத்தனை நாளா ஏன் தாண்டுதுன்ற கேள்வி வரும். இன்னைக்கு நீங்க இதுதானே கேட்டிருக்கீங்க, என்ன புதுசா இதை கேட்குறீங்கன்ற கேள்வி வரும். இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டே வேணாம், நம்ம திடீர்னு ஒரு எக்யூப்மெண்ட் கேட்கறோம்னா ஏங்க இன்னைக்கு தான் நீங்க ஷெடியூல்லே இல்லையே, நீங்க என்ன புதுசா ஏதோ ஒன்று கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இதுதான் பட்ஜெட். நம்ம முன்னாடி டேபிள்ல பேசி இதுக்கு ஓகே வாங்கி தான் நம்ம போயிருப்போம். ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு இது இந்த 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 ஸ்கெடியூல இந்த பொருட்செலவில் எடுக்க முடியும்னு நம்பியிருப்பாங்க. அதை மீறும் போது தான் பிரச்சனை வருமே தவிர மிச்சம் எல்லாம் மியூச்சுவல் தான். அண்ட் எனக்கு அப்படி ரொம்ப ஹார்டான ப்ரொடியூசர்ஸும் வரல. ஓகே கண்டிப்பா தேவைன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க ஜென்ரலா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே. சார் ரிசர்ச் ஒர்க் பத்தி சொல்லுங்க. என்னப்பா ரிசர்ச் ஒர்க் நீங்க எப்படி அதை அணுகுவீங்க? சித்தாக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பண்ணோம், இந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணோம். ஏன்னா சித்தாக்கு வந்து அது நான் வாசிச்சு எனக்கு தோணுன கதை. ஸோ அதனால அதுக்குள்ள இறங்கி ரிசர்ச் பண்ண ஏகப்பட்டது, கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ரிசர்ச் மட்டுமே போச்சு. தேடிட்டே இருந்தோம். நிறைய பேர் நான் நிறைய சர்வைவர்ஸை மீட் பண்ணி பேசியிருக்கேன், நிறைய போக்சோ பிபிஸ் பேசியிருக்கேன், இன்ஸ்பெக்டர்ஸ் பேசியிருக்கேன். ஸோ அது ஆக்சுவலி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. 2 விதம் இருக்கு. ஒன்று அது வந்து நம்மளை கதையிலேருந்து டிவைட் பண்ணி வெளியில எடுத்துகிட்டு போயிடும். சில சமயங்களில் நம்ம ரிசர்ச்சில் ஃபேண்டசைஸ் ஆகி போயிடுவோம். அதை ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க கரெக்டாக ட்ரை பண்ணால் பெட்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ப்பா. அண்ணா எனக்கு திலீப்பை பற்றி ஒரே ஒரு கேள்வி விட்டேன். திலீப்புங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணது வந்து எழுதுறப்பயே முடிவு பண்ணதா, இல்லை ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சுட்டு டைரக்ஷன் டைமில் நீங்கள் ஷூட் போகிறப்ப முடிவு பண்ணதாங்க? அது மிட்வேல முடிவு பண்ணேன். எழுதும் போதே வேணான்னு முடிவு பண்ணல. ஆனால் அந்த கேரக்டருக்கு ஒன்றும் இல்லை, முன்னாடி இருக்கும் போதே அந்த ஃபோன் பேசும்போது அவர் அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். ஒரு சீன் வந்து போயிடுவாப்ல அப்படி இருந்தது. அப்புறம் அதுவுமே ஒரே இம்பேக்ட் தான் கொடுக்கும். அதுக்கு திலீப் யாருங்கிற உருவம் கொடுக்காம இருக்கும்போது நம்ம மனசுல ஒரு உருவம் இருக்கும்ல, அது ரொம்ப வீரியமா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் தான் திலீப்னு காளி ஒரு இடத்துல வந்து நிப்பாரு, அப்ப கண்ணெல்லாம் தேங்கி ஒரு மாதிரி வேற மாதிரி இருப்பாப்ல. அந்த காளியை நம்ம அந்த இடத்த தாண்டி படத்துல வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது அந்த திலீப்புக்கான உருவமா காளி வர்றது தான் எனக்கு அதுல அட்வான்டேஜா பட்டுச்சு. அந்த பையன் திலீப்னு பேர் வச்சிருப்பாங்க, அவன் தான் திலீப். ஸோ ஒரு ஒரு அப்ரஷனுக்கு உள்ளாகப்பட்ட ஒரு ஆள் தான் திலீப். ஸோ அவருக்கு உருவம் பெருசா கொடுக்க வேணாம்னு தோணுச்சு. அவ்வளோ. அண்ணா அப்புறம் ஒரே ஒரு கேள்வி. நீங்க எழுதிட்டு எடுக்க போறீங்கல்லண்ணே, அப்போ வந்து நீங்க இது வரைக்கும் எடுத்த படங்கள்ல
நீங்க ரொம்ப அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்த இந்த scene படம் எது? தான் வீரதீர சூரன். ஏன்னா ரொம்ப மேனுவலா நிறைய உடல் ரீதியான கஷ்டம் நிறைய இருந்துச்சு. நைட் எஃபெக்ட் ஃபுல்லா. ஸோ அப்புறம் நிறைய க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர், குழந்தைங்க, பெண்கள்லாம் எல்லாருமே நைட் எல்லாம் முழிச்சு முழிச்சு வேலை பார்க்கணும். அப்புறம் மொத்த டீமை மேனேஜ் பண்றதுக்கு அந்த ஊரு பட்டாசு வேற அங்கங்க வெடிச்சிட்டே இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த ஷாட் வைக்கவே 7, 7:30 ஆயிடும். ஊரே 8, 9 மணிக்கு தூங்கிடும். அதுக்கப்புறம் போட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருப்போம், பிரச்சனை. ஸோ அந்த மாதிரிலாம் ஓவராலா இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸ்கிரிப்டா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா சீன்ஸுமே ஷூட் பண்ணிட்டீங்களா, இல்ல ஒரு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணீங்களா நீங்க ஷூட் போறப்போ? இல்ல காம்ப்ரமைஸ்லாம் எதுவும் பண்ணல. எழுதுனது அப்படியே. ஆமா ஆமா ஆமா, எதுவும் பண்ணல. நன்றி. ஆயினே. ஆனா இப்ப வீராதி ரசூலன் பாத்தீங்கன்னா நம்ம பிலிம் பிரசன்டேஷனா நம்ம அந்த கதையோட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஆடியன்ஸா பாக்குறவங்க போது அதே சித்தா பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்துக்கிட்டு ஸ்டேபிளா பாக்குற மாதிரி கம்மி பண்ணிருப்பீங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்ல அதான் வீரதீர சூரன் வந்து பிலிம் பிரசன்டேஷனா நம்ம கதையோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். மூமெண்ட்ஸா நீங்க அதை கிரியேட் பண்ணிருப்பீங்க. சித்தா பார்க்கும்போது ஆடியன்ஸா உட்காந்துக்கிட்டு ஸ்டேபிளா பாக்குற மாதிரி லைக் ஃபீல் ஆச்சு. இப்ப இந்த பிலிம் பிரசன்டேஷன் ஆர் பிலிம் லாங்குவேஜ் இருக்குல்லண்ணே, இது ஸ்கிரிப்டா நீங்க எழுதும் போதே முடிவு பண்ணுவீங்களா, இல்ல நீங்க அது எப்படி நான் கொண்டு வரீங்க, டிசைட் பண்ணுவீங்க இந்த அது ஒண்ணு எழுதும் போதே வந்துரும், இல்லைன்னா மிட்வேல முடிவு பண்ணிடுவோம். இந்த படம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். ஏன்னா ஒரு கதையை எப்படி வேணா எடுக்கலாம், ஆனா இப்படி எடுக்கணும்ன்ற சாய்ஸ் வந்து அது அது சில சமயங்கள்ல முன்னாடியே வந்துடும், சில சமயம் எழுதும் போது வந்துடும். அப்படிதான். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆனா எனக்கு ஒரு சின்ன சிமிலாரிட்டி என்னன்னா, படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது. அதுக்காக இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு குடும்பத்தை பணயமா வைக்கிறாங்க. அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு எல்லாரும் போராடுறாங்க. இப்போ அதனால அது சுத்தி இருக்க கான்ஃபிளிக்ஸ் வருது. இப்போ அசுரன் எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அதை சுத்தி நடக்கிற கான்ஃபிளிக்ஸ். இப்போ லியோவுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் ஒரு குடும்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அதுல நடக்கிற கான்ஃபிளிக்ட். ஆனா இப்போ எனக்கு வீரதீர சூரன் பார்க்கும்போது உங்க படம் மட்டும் தான் தெரியுது. இதோட சாயல் எனக்கு அதுல வரல. நான் கொஞ்சம் டீப்பா யோசிக்கும் போது தான் வருது. பட் இப்போ நம்ம ஒரு கதை எழுதும் போது அதுல வந்து இப்போ அந்த மாதிரி இந்த சாயல்லாம் வராம உங்க படம் மட்டும் தான் தெரியுது. இப்ப நம்ம எழுதும் போது அந்த சாயல் வந்துடாம இருக்கிறதுக்கு என்ன மெனக்கெடல்கள் பண்ணணும்? மெனக்கெடவே வேணாம். அந்த படம் இந்த மாத்திரை சாப்பிடும் போது குரங்கு நினைக்காதுன்னு சொல்ற மாதிரி, அது அப்படி யோசிச்சாலே அது நம்ம கதையை சொல்ல போறோம். அந்த கதையை சொல்லுனா போதும், அது வேற படத்தோட சிமிலாரிட்டிஸ் வராது. இப்போ நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து லைஃப்ல இருந்து எடுத்துட்டா பெட்டர்னு நான் நினைக்கிறேன், படத்துல இருந்து எடுக்காம. புரியுது. இப்போ நம்ம ஒரு காட்சியை பண்றோம்னா அந்த காட்சிக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல இருந்தோ இல்லை நம்மளோட இமேஜினேஷன் இருந்தோ வந்ததுன்னா அது கண்டிப்பா ஆர்கானிக்கா இருக்கும். ஆனா எனக்குமே முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு ஷார்ட்னா அந்த ஷார்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்த படங்களா தான் இருக்கும். அது என்ன படமா வேணா இருக்கலாம். அதை பர்பஸா அதை வேணான்னு உதறி தள்ளிட்டு பண்றது பெட்டர். அவ்வளவுதான். யோசிக்காம இருந்தா போதும். அவ்வளவு. புரியுது. அவர் கேட்டப்பல சார், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்ன சார் தகுதி வேணும் உங்களை பொறுத்த வரைக்கும்? என்ன அப்படி நான் ஒரு விஷயத்துல வரையறுத்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்படி பார்ப்பேன்னா, டெமோக்ராட்டிக்கா வேலை பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா இப்ப நானும் நிறைய பேர்கிட்ட நான் ஒரு 2, 3 பேர்கிட்ட வேலை பார்க்க ட்ரை பண்ண, நடக்கல. ஏன்னா படம் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா மட்டும் வந்து படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் யார்ட்டையும் வேலை பார்க்கல. ஜென்ரலா நான் எந்த ஸ்பாட்டுக்கும் போனேன். நான் ஃபர்ஸ்ட் போன ஸ்பாட்டே என்னோட ஸ்பாட்டு தான். ஸோ இதுவும் ஒரு வழி. பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா தான் எல்லாத்துக்கும் ஒரே இதுன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் அதுக்கு பின்னாடி தேவையில்லைப்பா. சின்சியரா உண்மையா இருந்த போதும். தேங்க்யூ. அண்ணா ஒரு கேள்வி. எனக்கு உங்க படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து அந்த காதல் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தான். இப்போ நீங்க வந்து ரீசெண்டா இப்போ சொன்னீங்க, புத்தக வாசிப்புக்கு முன்னாடியும் புத்தக வாசிப்புக்கு பின்னாடியும் என்னோட கதைகள்ல வந்து மாற்றங்கள் இருக்கு, சமூக ரீதியான கருத்துக்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஆனா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த காதல்லையுமே மாற்றங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சேதுபதியில வந்து அந்த அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, என் புருஷன் வந்து என்ன அடிச்சுட்டு போனாருன்னா திருப்பி வரும்போது நாங்க இருக்கணும். ஆனா அதையே இப்போ வீரதீரன் சூரன்ல பார்க்கும்போது கலைவாணி அதை சொல்ல மாட்டேன். கலைவாணி தான் காளியை டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். இது புத்தக வாசிப்பு மூலியமா தான் வந்ததா, இல்ல இது நீங்க நடுவுல உங்களோட ரியல் லைஃப்லயோ இல்ல வேற ஏதாவது ரியல் லைஃப்லயோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? எல்லாமே சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். வயசாகுது, நமக்கு புரியுது.
வெறும் ஒரு காட்சி வந்து அன்னைக்கு கைத்தட்டல் வாங்குறதுக்காக பண்ணப்படக்கூடாதுங்கிற புரிதல் வருது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு எங்க தெளிவா பட்டுச்சுன்னா, இப்போ சேதுபதியில இருந்த விஜய் சேதுபதியும் அந்த ஹீரோயின் தான். நான் வந்து இது எங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுக்குள்ள எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வரும். ஆனா வந்து ஒரு சில டைம்ல வந்து எங்க அப்பா எங்க அம்மா கொஞ்சறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்து சரி இதுதான் காதல் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா இப்ப ரீசென்ட் டேஸ்ல தான் தெரியுது எங்க அப்பா பண்றதே அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எங்க அப்பா கிட்ட அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இல்ல இது நீ பண்ணக்கூடாது, நீ வந்து அவங்க சொல்றதையும் கேட்கணும். அதாவது நீ வெளியே என்ன கஷ்டமானா இருக்கட்டும், இதை நீ இப்படிதான் பார்க்கணும், வீட்டுல உங்க மிஸ்ஸஸ் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் தான். தேங்க்யூப்பா. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நீங்க இப்போ சொல்லியிருந்தீங்களா நிறைய அட்டெம்ப்ட் அடிச்சிருந்தா ரைட்டிங்ல இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு படத்தோட வெற்றியே என்னன்னா அந்த கதாபாத்திரத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து எவ்வளவு ஃபாலோ பண்றாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க எந்த கதாபாத்திரத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இதுதான் ரைட்டிங்ல நான் அடிச்ச அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு. இதை நீங்க ப்ரொடக்ஷனாவோ இல்ல விக்ரம் சார் கிட்டே சொல்லும் போது அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க. ஓகே. எதுக்குன்னா இப்போ ரீசெண்டா இப்போ எல்லா டைரக்டர்ஸுமே டெக்னிக்கல் அட்டெம்ப்ட் அடிக்கிறது என்னன்னா, இப்போ மோகோபோர்ட் கேமராவா இருக்கட்டும், டெக்னிக்கலா நிறைய அட்டெம்ப்ட் அடிக்கிறாங்க. ரைட்டிங்ல நீங்க இந்த அட்டெம்ப்ட் அடிக்கும் போது அது எப்படி ப்ரொடக்ஷன் ஏத்துக்கிறாங்க? விக்ரம் சார் எப்படி அது பெரிய ஸ்டார் காஸ்டிங் எப்படி accept ஏன்னா பண்ணிக்கிறாங்க? இது வந்து ரொம்ப உள்ள இருக்கு. இது ஹிடன் லேயரா இருக்குல்ல. இது ஃபோர் ஃப்ரண்ட்ல இல்ல. ஃபோர் ஃப்ரண்ட்ல நம்ம வேற ஒரு கதை பேசுறோம், ஒரு கதை சொல்றோம். காளின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து இந்த கடை வச்சிருக்கான், அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை இந்த குடும்பம் குட்டியை விட்டுட்டு அவன் வெளில போய் இந்த பிரச்சனையை சமாளிச்சு வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு அவ்வளவு பிரச்சனையும் எடுத்துட்டு வந்துட்டான். என்ன சொல்லிட்டு வெளில போனான்னா, இந்த பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா நான் வெளில போகணும்னு நினைச்சான். ஆனா போனதுனாலதான் இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை லோடோட வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ இந்த குடும்பம் இதை எப்படி சமாளிக்க போகுதுன்னு ஒரு கதை இருக்குல்ல. இதுக்கு நடுவுல ஹிடனா தான் நம்ம சொல்றது இருக்கு. இப்போ நமக்கு நமக்கு பார்க்கும்போது காளி வந்து சில இடங்கள்ல மாட்டிக்கிட்டான்னு தோணும், சில இடங்கள்ல மாட்டலன்னு தோணும், சில இடங்கள்ல பிடிக்கும் பிடிக்காது ஆனா உங்களுக்கு கலைவாணியை த்ரூ அவுட் த ஃபிலிம் பிடிச்சுதான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வச்சிருக்க விஷயம். அது வந்து நான் இன்னைக்கு இது கலந்துரையாடல்ன்றதுனால ரொம்ப ஓப்பனா உள்ள இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து பேசுறோம். ஆனா படத்துல அதை சொல்லலைன்னு சொல்ல வரேன். அதனால அது தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய்ப்பா. நீங்க மைன்யூட்டான ரைட்டர் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீரசூரனோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வீடியோ விட்டீங்களே அது சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த இசைக்கலைஞர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் சொல்லுவார், சும்மா இருக்கீங்கடா ஏதாவது வாசிடா அப்படின்னோடனே அப்படியே ஜிவி பிரகாஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு ரைட்டர் வந்து எங்கேயும் அந்த ரைட்டர் காணா அப்படின்னு அப்படியே போனோடனே அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு உள்ளே இருப்பார். வாயா நீயே எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களை தான் எழுத சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் பேர் வரும், எஸ்வி அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே போனோடனே இன்னொரு போலீஸ் வந்து யார் ராணி அப்படின்னு கேட்டோடனே விக்ரம் சார் பேர் போடுவாங்க. அப்புறம் இன்னும் வந்தோன்னா லாஸ்ட்டாக எல்லாமே அடிச்சு உடச்சிருவாங்க. உடச்சு விட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ப்ரொடியூசர் பேர் வரும். ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பீங்க அந்த இது. அது ரொம்ப பர்ஃபெக்டா சரி என்னன்னா அது வந்து சும்மா இப்போ நானும் விக்ரம் சாரும் படம் பண்ண போறோம் நியூஸ் வந்துருச்சு. சரி இமிடியேட்டா ஒன்று பண்ணணும், 2 நாள்ல யோசிச்சு பண்ணதான். அது பெருசாலாம் அந்த நான் யோசிச்சது எப்படின்னா, ஒருத்தன் அவாய் செருப்பு பிஞ்சு போய் அதை ஊக்குமாட்டி இந்த அந்த அந்த செருப்பை மாத்த கூட காசு இல்லை, அந்த செருப்பை அவனுக்கு ஊக்குமாட்டி போடுற அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிச்சு அந்த கலைவாணி டாட்டுவை கையில ஸ்பெல்லிங் தப்பா குத்தி அதுக்கு ஒரு கதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியாவை பண்ணணும்னு நினைச்சேன். சும்மா ஒரு 2 நாள்ல யோசிச்சதான். நன்றி. ஆனா தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நீங்க விசுவலா ஸ்டோரி டெல்லர் அப்படின்றதுக்கு பண்ணையாரும் பத்மினியில ஒரு 4 ஷார்ட்ஸ் சொல்லலாம். எப்படின்னா, அந்த பண்ணையாரோட பொண்ணு வந்து அடிக்கடி வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போவாங்க. அதுல முதல் டைம் வந்து ஃபோன் வாங்கிட்டு போவாங்க. ஃபோன் வாங்கிட்டு போறப்ப அந்த வெளியே போறப்ப ஃபோன்ல தான் ஃபோக்கஸ் இருக்கும். அப்படியே அவங்க அவுட் ஆனோடனே ஃபுல்லாமே பிளர்ரா இருக்கும். அதுக்கப்புறம் சேம் அந்த ரேடியோ வாங்கிட்டு போறப்பையும் அதே மாதிரி தான் வச்சிருப்பீங்க. அது அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒன்று குறையுது, வீட்டுல இருந்து குறையுதுன்ற மாதிரியே நீங்க ஃபீலிங் கொண்டு வந்திருப்பீங்க. அப்புறம் கேரக்டரா மெட்டஃபரா அந்த ரைட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அம்மா வந்து டீ போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாலசரவணன் வந்து டீ வாங்க வருவாரு. விஜய் சேதுபதியும் இருப்பாரு. அந்த அம்மா யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா, அந்த பாலசரவணனை கூப்பிடாம விஜய் சேதுபதியை கூப்பிட்டு நீ போய் கொடு டீய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஒரு நெருடலா இருக்கும். ஒருவேளை இவன் வந்து வேலை பார்க்குறான் அந்த வீட்டில்,
அதனால வந்து டீ கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நெருடலா இருக்கும். அதை நீங்க எப்படி உடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, விஜய் சேதுபதி போய் அந்த டீயை வாங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட தான் கொடுப்பாரு, பாலசரவணன்ட்ட கொடுப்பாரு. அப்போ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான அந்த ரைட்டிங் வந்து ஒரு நல்ல எக்ஸிகியூஷனா இருக்கும் அந்த இது. தேங்க்யூப்பா, என்னை வெக்கப்பட வச்சிட்டீங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஓகே. இல்ல உங்க படத்துல இருந்து தான். அப்புறம் இன்னொன்னு எப்படின்னா, பண்ணையார் வந்து கொஞ்சம் பணம் படைத்தவரா இருப்பாரு. விஜய் சேதுபதி அது கொஞ்சம், பாலசரவணன் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருப்பாரு. என்னன்னா, அதாவது ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி சீனு, கார் வந்து இவரு திறந்து விடுவாரு. யாருன்னா பாலசரவணன் வந்து டோர் ஓபன் பண்ணுவாரு. அப்ப பண்ணையார் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்ப விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாருன்னா, அந்த டோர் அடைச்சு விட்டுருவாரு. பண்ணையாரா இருந்தா என்ன, ஏன் டோரை திறக்கணும், அது அவரே திறந்துக்கிட்டான் ஒரு டோரை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்கா பண்ணியிருப்பீங்க. இதுக்கு தான் நான் வந்து ரொம்ப பொறுப்பா படத்தை அணுகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 4 விஷயம் நல்லா சொல்லியிருக்கீங்க. ஏதாவது 1 2 தப்பா பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. இல்ல அப்படி இல்ல, அது ரொம்ப தேங்க்யூ ஸோ ரொம்ப மச், தேங்க்யூப்பா, நல்லா இருந்தது. தேங்க்யூ, ரொம்ப. தேங்க்யூ. அப்புறம் இன்னும் ஒண்ணு சார், என்ன அப்படின்னா, இல்ல இது வந்து மன்னிச்சிருங்க. கான்ட்ரவர்சிலாம் கேட்கல. இப்போ உங்க படத்துல எல்லாருமே ஏஜ்டு பர்சனா ஆண்டகனிஸ்டா காட்டுறீங்களே, அது என்ன? என்னப்பா? வயசானவங்களா வந்து வில்லனா காட்டுறீங்களே, அது எப்படின்னு? அப்படியா? இல்ல இப்ப சேதுபதியில ஏஜ்டா இருப்பாரு, சித்தாவிலையும் ஒரு ஏஜ்டு பர்சன் தான் இருப்பாரு. சித்தால இல்லையே. இல்ல அந்த அபியூஸ் பண்றாருல. இல்ல இல்ல இல்ல, அவரு அப்படியா ஒரு 40ல இருந்து 45 மாதிரி தான் இல்ல காமிச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு ஏஜ்டாவே, அதுல 40 பர்பஸ் 45 இருக்கா? ஏஜ்னு சொல்லக்கூடாது, தப்பு. அது வந்து வீரதீர சூரன்ல அப்படி இருக்கு. சித்தால வந்து ஒரு ஆளை பத்தி, அத வில்லன் ஒரு ஆள் இருக்கக்கூடாதுன்றதான் அந்த படத்தோட ஐடியாவே. சோ அதனால என்னோட 2 படத்துல தான் ஆன்டகனிஸ்டா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த கேரக்டர் எல்லாம் கொஞ்சம் பெரியவங்களாவே இல்ல, அது பெருசா இன்டென்ட் பண்ணல, தானா தான் வந்திருக்கு. இன்டென்ட் பண்ணல. அவ்வளவுதான். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து வீரதீர சூரோட இன்டர்மிஷன், அது இன்டர்மிஷன் நீங்க எழுதும் போதே அப்படிதான் எழுதிருந்தீங்களா? எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு, லைக் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பார்த்துருந்தோம். அதுல இருந்து நான் சொல்றேன், செம்ம ஹை பாயிண்ட் இருந்துச்சு. லைக் விக்ரம் சார் வந்து எஸ் ஜே சூர்யா சார் கிட்ட வந்து டயலாக்லயே மிரட்டிட்டேன், ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்னா திருப்பி நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வரும்போது பீஜம் ஹைப்பா இருக்கும். அதோட தான் இன்டர்மிஷன் அப்படின்னு நினைச்சு நாங்க கத்திக்கிட்டே எழுந்து நின்னுட்டோம். திருப்பி மறுபடியும் அது இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி மண்டபத்துக்கு போகுது. மண்டபத்துல இருந்து திருப்பி அங்க வந்து முகூர்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இன்டர்மிஷன் வந்துச்சு. அதோட ஐடியாலஜி ஏன் அப்படி? இல்ல, அது ரைட்டிங்கா இருந்ததுதான். எனக்கு என்னன்னா, திலீப் சொல்லிட்டு அந்த இன்டர்மிஷன் விடுறது பெட்டர்னு தோணுச்சு. இல்லைன்னா அது எஸ்பிக்கும் காளிக்குமான கதையா நீங்க நினைச்சிட்டு போவீங்க. அது ஆக்சுவலி அந்த கதை இல்லை, அது பெரியவருக்கும் காளிக்குமான கதை தான். ஸோ அது அந்த கேரக்டர்ஸ்லாம் அதுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு தோணுச்சு. அது 50% ஒர்க் ஆச்சு, 50% ஒர்க் ஆகல. தட்ஸ் டேக் அவே. ஆனால் அது ரைட்டிங்ல இருந்தது தான், எதுவுமே போஸ்ட்ல எல்லாம் மாற்றல, எதுவுமே மாற்றல. இந்த படத்துல எடிட்ல கால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எல்லாமே ரைட்டிங் கால் தான். ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ நான் என்ன நினைச்சிருந்தேன், இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா பார்ட் 1ல வந்து திலீபனுக்கு ஏதாச்சும் இருக்கும், அதனால தான் திலீபன் இதுல காமிக்கல அப்படின்ற மாதிரி திலீபனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். பட் பார்ட் 1ல திலீப் கண்டிப்பா இருப்பாரு. சோ திலீபனுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. பார்ட் 1ல இருப்பாரு. இந்த படத்துல காட்டலனா, இந்த படத்துல ஏன் காட்டலனா, ஏன்னா அது So I understood that. அதான் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, திலீபனை காட்டாததுக்கு என்ன, திலீபனை காட்டாததுக்கு பார்ட் 1ன்னு ஒரு கதை இருக்கு, அதனால திலீபனை காட்டல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ இங்க நீங்க வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, லைக் இந்த டேயை வந்து நல்லா காமிக்கணும் அப்படின்றதுக்காக திலீபன் வந்து வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. டே ஒர்க் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு திலீப் காட்டலைங்கிற வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். அப்படி சொல்ல வரேன். டேய் தான் அந்த மொத்த படத்தோட எமோஷனே. ஸோ அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பா அந்த எமோஷன் ஒர்க் ஆயிடுச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன். திலீபனையும் இந்த டேயும் எப்படி கனெக்ட் பண்றீங்க? பிகாஸ் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ விக்ரம் வந்து நீ என்ன டேன்னு சொன்னா கொல்றிவியா, இப்ப நான் உன்ன டேன்னு சொல்றேன், முஞ்சா என்ன கொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் திலீபனுக்கும் இந்த டேக்கும் கனெக்ட் ஆன மாதிரி. திலீப் டேன்னு சொன்னதுனால தானே கொன்னாங்க. ஆமா, பட் அதான் நீ இப்போ திலீபனை இப்போ வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஈகோயிஸ்டோ லைக் ஒரு இந்த கேரக்டரா சொல்லல, பட் நார்மலா ஒருத்தங்கிட்ட வந்து இப்போ இதுதான் இது ஒண்ணு நான் பண்ணிட்டேன், அதுக்காக இப்போ வந்து எனக்கு பிரச்சனை நடக்குது, எது எப்படி செய்ய வச்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்களேன். டேன்னு சொன்னதுக்காக ஒருத்தனை கொல்லணும்னா திலீபன் தான் ஆஃப் கோர்ஸ் லைக் எது செய்ய வச்சிருக்கும், எது கொல்ல வச்சிருக்கும்? திலீபனை கொன்னுட்டாங்க அப்படின்றதுனால அவளுக்கு அந்த கோவம் வந்திருக்கு, எது கொல்ல வச்சிருக்கும்? ஓகே, எதுனா அவங்க இருக்கிற அதிகாரமும் அவங்க அவனை என்ன இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்களும், இது ரெண்டும் தானே அதை கொல்ல வச்சிருக்கும். அதுக்கான குரல் தான் அது.
அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இப்போ எப்படின்னா, இப்போ நீங்க இப்போ இப்போ ஓகே நான் இருக்கேன். என் நண்பன் என்ன டேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராது. சரி. என் ஊர்க்காரன் என்ன டேன்னு சொன்னா கூட எனக்கு கோவம் வராது. இல்ல என் இனத்தவன் எனக்கு டேன்னு சொன்னா கூட எனக்கு கோவம் வராது. இப்போ யார் டேன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும்? அப்போ ஒரு அப்ரஸ்ட் சொசைட்டி நீ எல்லாம் என்ன டேன்னு சொல்லுவியா நீ நினைக்கிறல்ல, அது தப்பு. டேன்னு சொன்னா நீ டேன்னு சொல்லிட்டு போ. உனக்கு ஏன் அது கோவம் வருது? அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கிறோம். அது இவ்வளவுதான் அந்த படத்துல கேட்கப்படுற கேள்வி. புரிஞ்சது. நெக்ஸ்ட் திங் வந்து இதுவும் வந்து லைக் என்ன அப்படின்னா துஷ்ரா விஜயனுக்கு வந்து லைக் இது வந்து செகண்ட் மேரேஜா இருக்கும். அதுக்குமே பார்ட் 1ல ஏதாச்சும் இருக்கா இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா அதுக்கு பின்னாடி? இல்ல பார்ட் 1 இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அது இருக்கு கண்டிப்பா. சோ ஆனா இந்த படம் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் நான் எழுதினேன். இப்படிதான் எழுதுனேன். சோ இந்த செகண்ட் மேரேஜ்க்கு லைக் இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பார்ட் இருக்கோ இல்ல 100% இருக்கும். ஓகே. சோ அதுதான் லைக் அது அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கும் ஒரு பார்ட் இருக்கு. ஆமா 100%. அண்ட் லாஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. லைக் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே டைரக்டரா நினைச்சு தான் எழுதுவீங்களா இல்ல ஒன்லி லைக் as a ரைட்டர்? நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஷார்ட் எழுதுறத தவிர்த்துருவேன். சில இடங்கள்ல என்ன அறியாம வரும். ஆனா ரைட்டரா மட்டுமே அணுக ட்ரை பண்ணுவேன். நிறைய ஒரு 75 to 80%. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய்ப்பா. சார் இப்போ எனக்கு சித்தால வந்து ஒரு சீன் பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருப்பீங்க அப்பதான். அப்போ வந்து சித்தார்த் வந்து கேட்பாரு, அந்த ஃபீமேல் லீடை வந்து கேட்பாரு, ஆமா நீ ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பொண்ணு தானே, ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ஆனா அப்போ அந்த வேலையை இதுவா பேசுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட மாமா இல்ல அங்கேயே திருத்திருப்போம். இல்ல நான் உன் வேலையை குறைச்சு சொல்ல சொல்லிருப்பீங்க. இல்ல சொல்லிருப்பீங்க. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இப்படி அது வந்து சும்மா மேலோட்ட சொன்ன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் மாமா வந்து வாண்டடா வந்து டாய்லெட் கழுவி விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவங்க வந்து அவங்க வேலை செய்யற அவங்க செய்யற வேலைக்கு அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி அந்த லாயல்ட்டியை மெயின்டைன் பண்ணிருப்பீங்க. ஸோ அது வந்து அந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு டைலாக் வந்துட்டு அது பின்னாடி பயங்கரமான ஒரு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு ஆதிக்கம் இருக்கு. அந்த டே சொன்னது இவெல்லாம் ஏன் டே சொல்றான் மாதிரி ஒரு ஆதிக்கன்ற மாதிரி அந்த டைலாக் நான் பார்த்தேன். நீ தானே பண்ற நீயே கழுவா? இல்ல அது இல்ல. இப்போ வந்துட்டு அவங்க சொல்லுவாங்கல்ல, நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே ஏன் இந்த வேலைக்கு வந்த அப்படின்னு சொல்லும்போது நீங்க அது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கரெக்டா அப்படின்றது கரெக்ட் தான். கண்டிப்பா இருக்கு. அது புரிஞ்சதுக்கு நான் தேங்க்யூ சார். First you get the idea, no? So you get into the climax and you write from the start, or you I struggle to get the climax. You discover? No, I discover, I struggle. Okay. I cry. Yeah. I do everything to find my climax because the third act is the most crucial part for me to get into it. So I know what to be told, but arriving to that scene is very difficult. Okay. சாரி அகைன் நான் தான். ஸோ ஆக்சுவலி சார் எப்போ நீங்க ரைட் பண்ண ஆரம்பிப்பீங்க? லைக் படம் ஃபுல்லா லைக் நீங்க ஃபுல்லா மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இல்ல எழுத லைக் யூ வில் பி டெவலப்பிங் தி ஸ்டோரியா? இல்ல இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப தள்ளி போடுறேன். நிறைய ஓடுனதுக்கு அப்புறமா எழுத ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைக் ஸ்டார்டிங் டு எண்டிங் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு கோர் ஐடியா, இது என்ன வேர்ல்டு, என்ன சொல்ல வரோம், என்ன வேர்ல்டு, என்ன கதை, கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி. ஓகே. எனக்கு ஆக்சுவலா ரைட்டிங் பத்தி ஒரு சின்ன கேள்வி. நீங்க வந்து ஜானர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதற்கான ஒரு கதை கருவோ அதற்கான ஒரு கதைப்போ அப்படி ரைட் பண்ணீங்களா, இல்ல வந்து எடுத்துருக்கிற தீசிஸை வந்து வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு டிராமாவா பண்ணலாம், இல்ல இது ஒரு ஆக்ஷனா பண்ணலாம் அப்படின்ற சூசிங் ஆஃப் ரைட்டிங்? இல்ல ஃபர்ஸ்ட் நான் ரெண்டுத்துல ஏதோ ஒன்னோட, ஆனா ஜானர் தான் ஃபிக்ஸ் பண்றேன். நான் இந்த தடவை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் தீசிஸ்குள்ளே போறேன். அப்படி ஜானர் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்க சந்திக்கிற ரைட்டிங் ஸ்ட்ரகிள் என்ன சார்? அதனுடைய கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து எனக்கு என்னோட படங்கள் வந்து வெவ்வேறு ஜானர்ல இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா என்ன பார்க்குறேன்னா, எனக்கு எந்த விதமான ரெஃபரன்ஸுமே கிடையாது என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்ல இருந்து. ஸோ நான் அதை பிரேக் பண்ணி இன்னொன்று பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அந்த படம் புது படமாக வருது. அது எனக்கு ஆக்சுவலி அட்வான்டேஜாக தான் இருக்குது.
ஏன்னா ஒரே படத்தை நிறைய தடவை ஐ மீன் ஒரே ஜானரை நிறைய தடவை ட்ரை பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணும்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம கிட்ட கிடையாது. இன்னொரு ஒரே ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா இப்ப நீங்க வந்து ஒரு சீனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. அந்த சீனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோக்கல் லென்த்தை சூஸ் பண்றீங்களே. உங்க டிஓபி கூட அந்த மாதிரியான கான்வர்சேஷன் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் உங்க திரைப்படங்கள் நடந்ததை பத்தி. என்னோட 5 படமே நான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால வெவ்வேறு டிஓபி கூட தான் வேலை பார்த்தேன். ஆனா எனக்கு எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி பயங்கரமான ரேப்போ இருந்தது. யார்கிட்டயுமே குறைச்செல்லாம் சொல்ல முடியல. இப்போ இந்த லாஸ்ட் படம் ஈஸ்வர் சார் கூட வேலை பார்த்ததுலாம் இப்போ படம் ஃபுல்லா ஷோல்டர்லேயே இருக்க கேமரா. ஆனா அதான் திரும்பி சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு எஃபர்ட்டா உடல் ரீதியான உழைப்பு அவரோட தான் ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்துல. ஏன்னா அத்தனை டேக் போவோம், எல்லா டேக்கும் கேமரா தோல்லே வச்சுட்டு இருப்பாரு. இப்போ என்னோட நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து அவர் கூட மட்டும்தான் இருக்கும் படத்துல. இது இப்படி வேணும் சார், இது இப்படி வேணும், இப்படி வேணாம், இது இப்படி வேணும், இல்லை இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இது எல்லாமே அவர் கூட தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் 2 பேரும் பயங்கரமா சிங்கும் ஆயிடுவோம். இது வேணான்னு அவருக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே ஷார்ட் சொல்லிட்டா வச்சிருவாரு அந்த மாதிரி. ஸோ அந்த ரேப்போ அது அமையுது, அதுவா அமையுது. ப்ரோ இப்போ ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் பற்றி தான் இந்த இது பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்க்ரீனுக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நம்ம ஐடியா மைண்டுக்குள்ள நிறையா வரும் எழுதுறதுக்கு முன்னாடி. அப்படி ஐடியா வந்து ஏதாவது சம்பவம் இல்லை நியூஸ் ஏதாவது பார்க்கறது இல்லை பர்சனல் மேட்டர் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்படி எழுதி நம்ம ஒரு கட்டத்தை தாண்டி அதை முடிக்கும் போது இல்லை ஒரு 10 பேர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் நிறைய ஃப்ளா வரலாம், நிறைய இது வரலாம். அதுக்கப்புறம் சரி இதை மாற்றணுன்ற ஐடியா கூட மைண்டில் வரும், மாற்றணும் இல்லை வேற ஒரு இதுக்கு போகலாம் அப்படின்றது. அப்போ ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனுக்கும் முன்னாடி ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு பேப்பரில் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணுமா? ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீனை டிசைட் பண்ணுது. அந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம ஐடியா டிசைட் பண்ணி தான் எழுதணுமா இல்லை எழுதி நிறைய மாற்றணுமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்கள்கிட்ட வந்து நீங்க பண்ணையார் பத்மினியை தவிர்த்து அதுக்கப்புறம் பண்ண எல்லா படங்களுக்கும் நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க அப்படின்றது. இப்போ ஒன்று இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே அதான் சொன்னேன், இப்படிதான் பண்ணணும்னு ஒரு வரையறையே இல்லை திரைக்கதையை பொறுத்தளவு. எப்படி வேணா பண்ணலாம், தீசிஸே இல்லாம கூட கதை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக தீசிஸை ஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தீசிஸ் போகலாம், ஜான்ரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதலாம். இல்லை போகும்போதே இது இந்த மாதிரி போகுது ஃபர்ஸ்ட்ல இருந்து மாத்திக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா ரைட்டிங்கோட பெரிய ப்ரிவிலேஜா என்ன பார்க்குறேன்னா, நமக்கு முன்னாடி தேவைன்னா இட்ஸ் மேட்டர் ஆஃப் பென் அண்ட் பேப்பர் கிழிச்சு போட்டு வேற எழுதிடலாம், ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கல இல்லையா. இப்போ ஆனால் ஒன்னே நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு ஜான்ரை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒரு தீசிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அப்புறம் இதுக்குள்ள என்ன கதைன்றதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போகிறேன். நான் அப்படிதான் எழுதுறேன். நிறைய அந்த வேர்ல்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த பூஞ்சுங் ஹூ இருக்கார்ல பாராசைட் டைரக்டர், அவர் சொல்லியிருந்தார், லைக் அவர் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஆனால் திங்ஸ் தட் ஆர் மோர் பர்சனல் ஆர் மோர் கிரியேட்டிவ்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்மளோட கதைகள் தான் ரொம்ப வீரியமானது. நம்ம கதைகளை நம்ம ரொம்ப வீரியமாக சொல்லணும். உங்களோட படம் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து பணியாரம் பத்மினியும், அந்த ஸ்டோரி லைன் வந்து நீங்க நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா நம்ம பர்சனல் நிறைய டைரக்டர் பேசுறது என்னன்னா, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க கன்வே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு எப்படி எழுதணும்னு ஐடியா வந்துச்சு? நீங்க வந்து எப்படி வந்து இந்த ஸ்கிரிப்டை யோசிச்சு அதை? இல்லை, அது என்னோட ஷார்ட் ஃபிலிம் தான் நான் வந்து ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணேன். ஓகே. ஷார்ட் ஃபிலிம் வந்து அது வந்து ஒரு காம்படிஷன்ல இருந்தது, நாளைய இயக்குனர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காம்படிஷன்ல அதை பண்ணேன். ஒரு வில்லேஜ் ஸ்டோரின்ற ஒரு சப்ஜெக்டுக்காக அதை பண்ணேன். அது எங்கள் அம்மா அப்பா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை என் தாத்தா பாட்டி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதை ஒத்தி நடந்ததான். எங்கள் வீட்டில் கார் கிடையாது, நான் காரில் சைக்கிள் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால எனக்கும் காருக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. எங்கள் தெருவில் ஒரு ஃபோன் இருந்துச்சு, அந்த ஃபோன் தான் காராக மாறுச்சு, அவ்வளோதான். எங்கள் தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் ஃபோன் இருக்கும், நைட்டு எந்நேரமானாலும் அந்த வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா எங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோனை காராக மாற்றினேன், அவ்வளோதான் நான் பண்ண வேலை. மற்றபடி புத்தகம் வாசிக்கணும், படம் பார்க்கணும், மக்கள்கிட்ட பேசணும், ட்ராவல் பண்ணலாம். அது போர் விட்டு வடபழனியாக கூட இருக்கலாம், அது பிரச்சனை. தேங்க்யூ. வருகை தந்து தன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட இயக்குனர் SU அருண்குமார் அவர்களுக்கு
கூகையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசாக நீலம் மாத இதழ் வழங்கப்படுகிறது.